श्री हरिये नमः सर्वं जगदम्बार्पणमस्तु रतियुक्तः ततः कामः पूरयन् पञ्चमार्गणान् चकार त्वरितः तत्र वासं बदरिकाश्रमे. ஸோ கிருதயுகத்தில் நடந்த கதையை சொல்லிட்டு இருக்கார் ஜனமேஜயன்கிட்ட வியாசர். அப்போ என்ன சொல்கிறார், அந்த நரநாராயண ரிஷிகள் ரொம்ப தீவிரமான தபஸில் ஈடுபட்டிருக்கிற சமயத்தில் இவனுக்கு பொறுக்கலை. யார் போட்டி பொறாமல் துவேஷமெல்லாம் அந்த காலத்தில் இருந்து அதானே சொல்ல வர்றார், அதர்மம் இருந்ததுன்ட்டு. அப்போ இந்த சக்கரன் என்ன பண்ணுறான், இந்திரன் எல்லாரையும் அனுப்புகிறான், வசந்தன் காமன் அப்சரஸ்கள் எல்லாரும் அனுப்புகிறான். அப்போ அவள் முதல்ல யார் வருவான்னா வசந்தன் முதல்ல வருவான். முதல்ல அந்த என்விரான்மெண்ட்டை ரெடி பண்ணுவான், வசந்த காலம் வந்துடணும், அதுக்கப்புறம் தான் அந்த காமன்லாம் வருவான் நெக்ஸ்ட்டில். ஸோ வசந்தன் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுறான். வசந்த காலம் எல்லாம் பூவாக பூக்கிறது, எல்லாம் அப்படி பூத்து குலுங்கின்னு இருக்குது. அப்போ அதை வர்ணனை பண்ணுறாருங்க, ரதியுக்தகா ததா காமக. இப்போ வசந்தன் எல்லாம் ரெடி பண்ணிட்டானா, இப்போ ரதியோடு சேர்ந்து காமன் வரான், மன்மதன் காமக. ஸோ ரதியும் காமனுமாக வரா. ததகா பிரபூரையன் பஞ்சமார்கனான், எனது 5 அம்புகள், அவனோட மலர்வாளி 5ன்னு சொல்ல மாட்டோமா, அவனுடைய வாளினால அம்பு, மார்கணம்னால அம்பு. ஸோ 5 அம்புகளையும் இந்த உள்ள அந்த இது அம்பெல்லாம் எடுத்துன்னு வந்துடுறான். ஏன்னா அதைத்தானே அடிக்கணும், அந்த அம்புகள் அடிக்கணும், மலர் அம்புகள் அடிக்கணும். ஸோ அதனால அதை நிரப்பிண்டு வர்றானா. பூரையன் பஞ்சமார்கனான்ற 5 அம்புகளையும் பூக்களால் நிரப்பி சகார துவரித்தக தத்திர வாசம், உடனே அங்கே வாசம் ஏற்படுத்திட்டான். தானும் அங்கே குடியிருக்கணும். இப்போ இவாளை ஒரே நாளில் ஒரே நிமிஷத்தில் இவாளெல்லாம் அடக்க முடியுமா தெரியாது. அதனால அந்த இந்திரன் அங்கே அதுக்கார் காமன் மன்மதன் அங்கே வாசம் செய்ய ஆரம்பித்தான் பத்ரிகாசிரமத்தில். चकार त्वरितः तत्र वासं बदरिकाश्रमे. रम्बातिलोत्तमाद्याः च गत्वा तत्र वर आश्रमे गानं चक्रुः सुगीतज्ञाः स्वरतान् இல்லை ஸ்வரதான சமன்விதம். ராகம் தானம் பல்லவின்னு சொல்ல மாட்டோமா, தமிழில் ராகம் தானம் பல்லவின்னு சொல்ல மாட்டோமா, அதுதான். ஸோ அதோடு இந்த இதெல்லாம் மியூசிக்கோட நியூஆன்சஸ்ன்னு சொல்கிறாரு, அதுதான். ஸோ இவள் ரம்பா திலோத்தமை அப்சரஸ்கள்லாம் வந்துடுறான். அவள்லாம் அந்த வர ஆசிரமம் எது, நரநாராயணன் இருக்கக்கூடிய ஆசிரமத்திற்கு சென்று, அந்த சிறந்த ஆசிரமத்திற்கு சென்று கத்வா கானம் சக்ருஹு பாட ஆரம்பிச்சா. அங்கே போய் எல்லாம் பாட்டு பாடுறாவா. கீதஜ்ஞாகா, நல்ல பாட்டை அறிந்தவர்கள். எப்படி ஸ்வரத்தோடும் தானத்தோடும், தானங்கிறது இங்கே ஆக்சுவலாக தாளம்னே வச்சுக்கலாம். ஸோ ஸ்வரத்தோடும் தாளத்தோடும் அப்படி கூடிய அந்த பாட்டை அவர்கள் பாடினார்கள். गत्वा तत्र वर आश्रमे गानं चक्रुः सुगीतज्ञाः स्वरतान समन्वितम्. तच्छ्रुत्वा मधुरोद्गीतं कोकिलानां च कूजितं भ्रमर आलिरिवा सारी मैम विरावं च भ्रमर अलि विरावं च ओके मैम भ्रमर अलि विरावं च प्रबुद्धौ तौ मुनीश्वरौ. மதுர உத்கீதம், ரொம்ப அழகாக அது உயர்த்தி பாடுறா. உத்கீதம்னாலே எனக்கு சாமகானத்தில் உத்கீதம்னு பேர். ஸோ அப்படி தான் நல்லா உயர்த்தி பாடுறா, உச்ச ஸ்வரத்தில் பாடின்னு இருக்காளாம். யார், இந்த அப்சரஸ்கள். கோகிலானாம்ச கூஜி, அது மட்டும் இல்லையா, வசந்த காலம் வந்ததுனால குயிலெல்லாம் வேறு கூவுறது பக்கத்தில். ஸோ குயில்களோட கூவுறது. பிரமர அழி, எல்லாம் வண்டுகள் எல்லாம், பூக்களில் நிறைய தேன் இருக்கா, அதனால எல்லாம் வண்டுகள்லாம் கூடி வந்தாச்சு. அழின்னா சிறு தேன் வண்டுகளுக்கு அழின்னு பேர். ஸோ அந்த தேன் வண்டுகள், அப்புறம் பெரிய வண்டுகள், இவையோட சத்தம் வீராவம், ராவம்னாலே சத்தம், வீராவம்னு நல்ல சத்தம். ஸோ இதுகளோட சத்தம் எல்லாமா சேர்த்து பார்த்தானா இவாளுக்கு முழிப்பு வந்துடுத்து. அப்படியே அந்த தபஸில் இருக்கக்கூடிய வாளையே முழிக்க வச்சுடுத்து இந்த சத்தங்கள் எல்லாமா. முனீஸ்வரவ் தௌ பிரபுத்தவ், அந்த முனிவர்கள் நரநாராயண முனிவர்கள் 2 பேரும் தபஸிலிருந்து விழித்து எழுந்தார்கள். मधुर उद्गीतं कोकिलानां च कूजितं भ्रमर अलि विरावं च प्रबुद्धौ तौ मुनीश्वरौ. ऋतुराजम् अकाले तु दृष्ट्वा तौ पुष्पितं वनं जातौ चिन्तापरौ तत्र नरनारायणौ ऋषि. ஸோ ருத்துராஜா, ருத்துக்களிலே 6 ருத்துக்கள்லேயும் ராஜனா சொல்லக்கூடியது வசந்த காலம்.
வசந்த காலம் தான் எல்லாத்துலேயுமே ராஜா மாதிரி அது. ஸோ வசந்த காலம் வந்துருத்தே, அக்காலத்தில் வந்திருக்கு. இப்போ இது வசந்த கால டைமே இல்லையே, இப்போ எப்படி இந்த வசந்த காலம் வந்தது அப்படின்னு பார்க்குறா. புஷ்பிதம் வனம், வனமெல்லாம் பூத்து கிடக்கு, பூவாக குலுங்கி கிடக்கு. அதை பார்க்குறா 2 முனிவர்கள். திருஷ்டுவா பார்த்து சிந்தாபரவு ஜாத்தவு, கொஞ்சம் கவலை வந்தது. ஏன் இப்படி அக்காலத்தில் பூக்கிறது, இதெல்லாம் நல்ல சொகன மாதிரி தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் அப்படி யோசிக்க ஆரம்பித்தா, கொஞ்சம் கவலைப்பட்டா. தத்ர நரநாராயண ரிஷி, அந்த 2 ரிஷிகளுமே இது ஏன் இப்படி நடக்கிறது, அக்காலத்தில் இந்த காலம் மாதிரி காலத்தில் பூக்கிறதே என்ன விஷயம்னு யோசிக்கிறான். ऋतुराजम् अकाले तु दृष्ट्वा तौ उपश्वितं वनं जातौ चिन्तापरौ तत्र नरनारायणौ ऋषि किम् अद्य शिशिर अपायः संवृतः समयं विना प्राणिनः विह्वलाः सर्वे लक्ष्यन्ते अतिस्मर आतुराः. இன்றைக்கி என்ன சிசிர அபாயக, சிசிர காலம் போல் இருக்குது. அதனால சிசிரம் குளிர்காலம். ஸோ அந்த குளிர்காலத்துக்கும் அபாயம்னா நீங்கி விட்டது, குளிர்காலம் எப்படி போயிடுத்து. ஸோ சம்பிருத்தனா மறையிறது. ஸோ குளிர்காலம் மறைஞ்சி இப்போ வசந்த காலம் எப்படி வந்தது தெரியலையே பார்க்குறா. ஸோ இன்றைக்கே எப்படி ஆச்சு, சமயம் வினா, இது சமயம் இல்லையே, இது அக்காலம். இந்த காலத்தில் சிசிர காலம் இருக்கிற நேரத்தில் வசந்த காலம் எப்படி வருது அப்படின்னு பார்க்குறா. பிராணினக விஹ்வலாகா சர்வே, பிராணிகளுக்கு எல்லாமே புரியல. ஏன்னா அதுகளும் ஏதோ குளிர்காலம்னு அதுகளோட மெத்தட் ஆஃப் லிவிங்கே வேறு மாதிரி இருக்கும், குளிர்காலத்தில் வசந்த காலத்தில் வேறு மாதிரி. ஸோ அவை எல்லாருமே ஒரு குழம்பி கிடக்கான், எல்லா பிராணிகளுக்குமே ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. சர்வே லட்சியந்தே பார்த்தா அப்படி தெரியுறது, எல்லா பிராணிகளுமே இப்போ என்னாச்சு திடீர்னு அதுகளுமே யோசிக்கிற மாதிரி தெரியறது. லட்சியந்தே, தே ஆர் சீன் அதி ஸ்மர ஆத்துராகா. ஸோ வசந்த காலம் வந்து ஒரு ஸ்மரன், அந்த மன்மதனுக்கு ஏற்ற காலம் வசந்த காலம். ஸோ எல்லாமே குழம்பி போய் இப்போ எல்லாம் மன்மதனால் பீடிக்கப்பட்டவர்களாக ஆயிடுதான் பிராணிகள் எல்லாமே. शिशिर अपायः समृद्धः समयं विना प्राणिनः विह्वलाः सर्वे लक्ष्यन्ते अतिस्मर आतुराः. சம்வృத்தகன்னா அர்த்தம் வேறு, சம்வృத்தகன்னா அர்த்தம் வேறு. சம்வృத்தகன்னா மறையிறது. சம்வృத்தக காலதர்ம விபர்யாசः கதம் அத்ய துராசதः நரம் நாராயணः பிராஹ விஸ்மய உத்புல்லலோச்சனः. காலதர்ம விபர்யாசம், காலதர்மம் மாறிடுது. காலமில்லாத காலத்தில் வசந்த காலம் வந்துடுது. விபர்யாசன விபரீதமானது அப்படி ஏற்பட்டுடுது. கதம் மத்திய துராசதக, இப்படி துராசதம்னு அது அடைவிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஸோ இந்த வசந்த காலம் வரவே கூடாது, ஆனால் இப்போ வந்திருக்கு. இது எப்படி வந்தது? நாராயணக நரம் பிராக, அப்போ 2 ரிஷிகளில் நாராயண ரிஷி வந்து நரன்கிட்ட பேசுகிறார். ஸோ நாராயணர் நரனை பார்த்து சொல்கிறார், விஸ்மய உத்புல்லலோச்சனை, ஆச்சரியப்பட்டு கொண்டு இதெல்லாம் பூக்களெல்லாம் பார்த்து பிராணிகளெல்லாம் பார்த்து ஒரு ஆச்சரியப்பட்டு அப்படிப்பட்ட நாராயண ரிஷி நரனை பார்த்து பேசினார். காலதர்ம விபர்யாசக கதம் அத்ய துராசதः நரம் நாராயணः பிராஹ விஸ்மய உத்புல்லலோச்சனः. நாராயண உவாச்ச பஷ்ய பிராதः இமே விருக்ஷாः புஷ்பிதாः பிரதிபாந்தி வை கோகிலா ஆலாபசங்குஷ்டாः பிரமர அலிவிராஜிதாः. நாராயணன் சொல்கிறார், பஷ்ய பாருப்பா, பிராத்தகா பிரதர், என்னுடைய பிரதர் நீ பாரு, நீதா இமே விருட்சாக, இந்த மரங்கள் எல்லாம் புஷ்பிதாக, எல்லாம் பூத்து குலுங்கி இருக்கு, எல்லாம் புஷ்பத்தோடு இருக்குது. பிரதிபாந்தி மே, பிரதிபாந்தின்னு நான் பார்க்கிறேன், அப்படி பிரகாசமாக எல்லாம் பூக்களோடு பூ சொரிஞ்சு இருக்கே. கோகில ஆலாப சங்குஷ்டாக, அதில் அந்த பூக்களுக்கு வேண்டி எல்லாம் குயில்கள் எல்லாம் வேறு அந்த மரத்தில் வந்து உட்காண்டிருக்கு, எல்லாம் ஆலாபம் பண்ணிட்டு இருக்கு, கூவிட்டு கிடக்க எல்லாம் குயில்கள் எல்லாம். சங்குஷ்டாக கோஷம், குஷ்டான கோஷம். ஸோ அதுகளோட கோஷம், இது குயிலோட கூவுதல் எல்லாம் கேட்கறது பாரு. அது மட்டும் இல்லை, பிரமர அழி விராஜிதா, வண்டுகள் எல்லாம் சுற்றிகிட்டே இருக்கு, அந்த பூவை சுற்றி அந்த தேன் வண்டுகளெல்லாம் சுற்றிட்டு இருக்கிறத பார்க்குறியான்னு கேட்குறேன். நாராயண உவாச்ச பஷ்ய பிராதः இமே விருக்ஷாः புஷ்பிதாः பிரதிபாந்தி வை கோகில ஆலாப சங்குஷ்டாः பிரமர அலி விராஜிதாः. शिशिरं भीममातङ्गं धारयन् स्वकरैर्नखैः वसन्तकेसरी प्राप्तः पलाशकुसुमैः मुने. இன்னும் ஒரு 5-6 ஸ்லோகம் ஒரு வரச்சம் ஃபுல்லாக வசந்த காலத்தோடு வர்ணனை, இது ஃபுல்லாக வர்ணிக்கிறது, வசந்த காலத்தோடு அழகாக வர்ணிக்கிறது தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் இப்போது. ஸோ பீம மாதங்கம், அதாவது மாதங்கம்னு யானை.
ஸோ பயங்கரமான ஒரு யானை, அது வந்து சிசிரம், அதுதான் குளிர்காலம் வச்சுங்க. ஒரு யானைங்கிறது ஒரு குளிர்காலமாக இருக்குது. தாரயன் ஸ்வ நகை கரைஹி நகைஹி, கரன கொடுமையான, கரன அப்படி கொடுமையாக இருக்கக்கூடிய நகங்களால் எது கிழிக்கும் யானையா? சிங்கம் தான் கிழிக்கும். ஸோ சிங்கம் தான் வசந்த காலம். ஸோ கேசரி, வசந்த கேசரின்னு விட்டார் அடுத்த லைனில். வசந்தம் என்கிற சிங்கமானது தன்னுடைய கூர்மையான நகங்களால் தாரையன் கிழிக்கிறது. சிசிர காலத்தை ஒரே கிழியாக கிழிச்சு விடுத்து, சிசிர காலம் காணாமல் போச்சு. ஸோ பிராப்தகா, வசந்த காலம் இப்படி வந்துருது, சிங்கம் வந்துருது. பலாஷ குசுமைகி முனே, அதாவது பூக்கள் வடிவமாக பலாஷ பூக்கள், பலாஷன்னு பாதிரி பூக்கள்னு சொல்லுவோம், ரோஸ் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லலாம் பலாஷம். ஸோ குசுமன்னு பூக்கள். ஸோ பூக்களாக சொரிஞ்சின்னு வந்துருத்தே இந்த சிங்கமானது, வசந்த சிங்கமானது சிசிரங்கர யானையாக அடித்து நொறுக்கிட்டு வந்துருத்தேன்னு சொல்கிறேன். शिशिरं भीममादङ्कं धारयन् स्वकरैः नखैः वसन्तकेसरी प्राप्तः पलाश कुसुमैर्मुने रक्त अशोककरा तन्वी देवर्षे किंशुकाङ्ग्रिका नील अशोककचा श्यामा கமல ஆனனா. கரெக்ட். ஸோ ரக்த அசோக கராகா தன்வி, தன்வின்னு இது மெலிந்து, அதாவது அழகாக கொடியடையாள்னு சொல்ல மாட்டோம்னா, தன்வின்னு தனுனாலே ஒல்லின்னு ஒரு அர்த்தம் உண்டு, தனுன்னு உடம்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு, தனுன்னு மெலிதான்னு அர்த்தம். ஸோ அப்படிப்பட்ட ஷியாமான யுவதி, அடுத்த லைனில் வந்திருக்கு ஷியாமா. ஸோ அந்த வசந்தங்கிற யுவதி, அந்த யுவதி ஆகப்பட்டவள் நல்ல அழகாக மெலிஞ்சின்னு ரொம்ப அழகாக. ரக்த அசோக கரா, அவள் கையெல்லாம் ரெட்டு கலரில் இருக்குதுன்னு சொல்கிறார். அதாவது வசந்த காலத்தில் எல்லாமே பூ பூத்து குலுங்கியிருக்கா, இல்லை சிவந்த பூக்கள்லாம் பூத்துருக்கா. ஸோ அப்படி தன்னுடைய அந்த சிவந்த அசோக பூக்கள் எல்லாமே ரெட் கலரில் இருக்குது. ஸோ அந்த கைகளால் தேவர்ஷே, ஹே தேவரிஷியே நரனே சொல்கிறார். கிம்சுக அங்கிரிக்காக, இவளுடைய கால்கள், இவளுடைய கையெல்லாம் ரத்த அசோகம்னு நம்ம சொன்னோமானா, இவளுடைய கால் என்னன்னு சொல்லலாம்னா கிம்சுகன்னு அது ஒரு மலர் தான், கிம்சுக பூக்கள். ஸோ கிம்சுகங்கிறதுக்கு ஏதோ ஒரு வரும். ஸோ கிம்சுக பூக்களால் அப்படிப்பட்ட கால்கள், இந்த பூக்களெல்லாம் கைகள், அந்த பூக்களெல்லாம் கால்கள். இந்த வசந்தாங்கிற யுவதிக்கு நீல அசோக கச்சா, அதாவது இந்த அசோக பூக்கள் வந்து பல கலரில் இருக்குது. அதில் நீல கலரான, நீலன்னா டார்க்குன்னு அர்த்தம், பிளாக். ஸோ பிளாக்காக இருக்கக்கூடிய பூக்கள் அதெல்லாம் அவளுடைய முடி, இந்த பெண்ணோட முடி, அந்த அசோக மலர்கள் இவளுடைய இந்த பெண்ணுடைய முடி, வசந்தங்கிற பெண்ணுடைய முடியாக. விகாசி கமல ஆனனா, மலர்ந்திருக்கக்கூடிய, விகாசின்னு இது மலர்ந்திருக்கக்கூடிய, கமல ஆனனா கமலம், அந்த செந்தாமரையெல்லாம் இவளுடைய முகமாக. இப்படி இவள் இந்த வசந்தங்கிற பெண் இருக்கிறாள். रक्त अशोककरा तन्वी देवर्षे किंशुक अङ्ग्रिका नील अशोककचा श्यामा विकासी कमल आनना इन्दीवर नेत्रासा बिल्व वृक्ष फलस्थनी प्रोत्पुल्ल कंदरदना मंजीर कर्ण शोभिता कुंदरदना. ரைட். ஸோ நீல இந்தீவர நேத்ரா, கண்ணு நல்ல டார்க்காக இருக்கணும் இல்லையா. ஸோ இந்தீவர பூக்கள், இந்தீவர புஷ்பங்கள் அப்படின்னு சொல்கிற பூக்கள் வந்து நீல கலர், ப்ளூ கலரில் தான் இருக்கும். அதை அவர் வந்து என்ன சொல்கிறார், கண்ணுக்கு கம்பேர் பண்ணுறார். ஸோ அப்படிப்பட்ட கண்களை உடையவள், கரிய கண்கள். ஸோ வில்வ விருட்ச பலஸ்தனி, வில்வப்பழம், வில்வ மரத்தில் உள்ள பழம் நல்ல குண்டாக இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட ஸ்தனங்களை உடையவள். அவளுடைய மார்பகங்கள்லாம் வில்வ பழம் போல் இருக்குது. ஸோ உத்புல்ல குந்த ரதனானாலே பல்லுன்னு அர்த்தம். ஸோ குந்த மலர்கள், அது பிச்சிப்பூ, குந்த மலர்கள் போல் அப்படியே வெள்ளை அந்த ஒல்லியாக அப்படியே நம்ம இது அரும்பரும்பாக இருக்குது இல்லையா, குந்த மலர்கள்லாம் அரும்பருமாக இருக்கும். ஸோ அரும்பு போன்ற பற்கள், இந்த குந்தரதன, இந்த குந்த பூக்கள் தான் இந்த பெண்ணுடைய, வசந்தங்கிற பெண்ணுடைய பற்கள். மஞ்சரி கர்ண சோபிதா, காதில் ஒரு காதணி போட்டுருக்கா, அவள் காது அலங்காரம் பண்ணிட்டு இருக்காளா, அது என்னன்னு பார்த்தானா மஞ்சரி, எல்லா மகரந்தமும், அந்த மகரந்த மலர்கள் தான் இந்த வசந்தங்கிற பெண்ணுடைய காதணியாக இருக்கிறது. இந்த வசந்த காலத்தை வர்ணிக்கிறார், அதெல்லாம் கவித்துவம் இதெல்லாம். நீல இந்தீவர நேத்ராசா வில்வ விருக்ஷ பலஸ்தனே ப்ரோத்புல்ல குந்தரதனா மஞ்சரி கர்ண சோபிதா बंधु जीवादरा शुभ्रा सिंधुवार नक उद्भवा अपुंस्को
पुंस्कोकिलस्वरा पुण्या कदम्बवसना शुभा ஸோ பந்துஜீவ அதரா பந்துஜீவங்கிறது செம்பருத்தி பூன்னு சொல்லுவாள். பந்துஜீவங்கிறது இட்ஸ் அ ரெட் கலர் ஃப்ளவர். அது அது பல பேர்களில் சொல்லுவாள், செம்பருத்தின்னு சொல்லுவாள். ஸோ பந்துஜீவன் செம்பருத்தி பூ போன்ற அதரங்களை உடையவள். இந்த செம்பருத்தி மலர்கள் தான் வசந்த காலத்தில் அந்த வசந்த பெண்ணுடைய உதடுகள். சுப்ரா சுப்ராங்கிறது ஒயிட்டு. சுப்ரா சிந்துவார சிந்துவாரன்னு ஒரு பூ இருக்குது, அது என்ன பூ தெரியல. சிந்துவார பூ வந்து அது வெள்ளை கலரில் இருக்குமா. அது வந்து நக உத்பவா, அந்த பெண்ணுடைய வசந்த பெண்ணுடைய இந்த நகங்கள் பார்த்தோன்னா அது வெள்ளையாக இருக்குது, அது வந்து சிந்துவார பூக்கள். பும்ஸ்கோகில பும்ஸ்கோகிலன்னா ஆண் குயில், கோகிலன்னா குயில், பும்ஸ் கோகிலன்னா ஆண் குயில். ஸோ அதோடைய ஸ்வரம் புண்ணியா, அந்த கோகிலத்தோட ஸ்வரம் தான் இவளுடைய ஸ்வரமாக இருக்கிறது, புண்ணியமான இது. அது மாதிரி இவளுடைய ட்ரெஸ் என்னன்னு பார்த்தா கதம்ப வசனா, வசனம்னா ட்ரெஸ்ஸு. கதம்ப மலர்கள் இவளுடைய ஆடை. இந்த வசந்தத்துடைய ஆடை கதம்ப மலர்கள், கலர் கலராக இருக்குது ட்ரெஸ்ஸு. बन्धुजीव अदरा शुभ्रा सिद्धुवार नक उद्भवा पुंस्कोकिलस्वरा पुण्या कदम्बवसना शुभा बर्हि वृन्द कलापाच सारसस्वननूपुरा वासन्ती बद्धरशना मत्तहंस गतिः तथा. பர்ஹி விருந்த, விருந்தன கூட்டம்னு அர்த்தம். பர்ஹி விருந்தன மயில் கூட்டம். ஸோ மயில் கூட்டம் எல்லாம் இருக்கிற அதுதான் இந்த வசந்த காலத்துடைய ஆபரணம். கலாபம், கலாபம்னா ஆபரணம்னு அர்த்தம். ஸோ இந்த மயில் கூட்டமே இந்த வசந்த காலத்துக்கு ஒரு ஆபரணமாக இருக்குது. சாரசஸ்வன நூப்புரா, இவளுடைய நூப்புரம், இந்த வசந்த காலத்து பெண்ணுன்னு சொல்லியிருக்கோமே, அவள் காலில் நூப்புரம் போட்டுருக்கா. அது என்ன நூப்புரம்னு பார்த்தா சாரசஸ்வனம். சாரசங்கிறது மைனான்னு வச்சுக்கலாம், மைனா அந்த சின்ன பறவைகள். ஸோ அந்த மைனாவோட குரல் எல்லாம் தான் இவளுடைய நூப்புர துவனி. இந்த வசந்த காலத்தினுடைய நூப்புர துவனின்னு பார்த்தோம்னா அந்த பெண்ணோடு உருவப்படுத்திட்டு இருக்காரு, அவ்வளோதான் வசந்த காலத்தை. ஸோ வாசந்தி பத்தரசனா, வாசந்திங்கிறது இது மனம் கொடுக்கக்கூடிய மல்லிகை மலர்கள். இந்த மல்லிகை மலர் தான் இவருடைய இந்த வசந்த காலத்தினுடைய ஒட்டியானம். இந்த பெண்ணுக்கு ஒட்டியானம் போட்ட மாதிரி இருக்கிறது பார்த்தா அது மல்லிகை மலர்கள். மத்த ஹம்ஸ், அப்புறம் மத்த ஹம்சகதி. ஹம்சனா அன்னம், அன்னகதி, அன்ன நடை. ஸோ இவளுடைய நடை எப்படி இருக்குன்னா அன்னங்கள், அன்னமெல்லாம் உலாவின் இருக்கு. ஸோ அதை பார்த்தா இந்த வசந்த கால பெண் வந்து நடக்கிற மாதிரி இருக்குது. ஹம்சங்கள்லாம் அப்படியே அந்த தண்ணியில் போகிறது இல்லையா, செந்தாமரை குளத்தில் அப்படியே அன்னங்கள்லாம் போகிறத பார்த்தா இந்த வசந்த கால பெண்ணாகப்பட்டவள் அன்ன நடை போட்டுட்டு போகிறாளோ அந்த மாதிரி இருக்கும். கதிஹி, ஹம்சகதி. அடுத்தது பிரிச்சு கொடுங்க. ஓகே. புத்திர ஜீவ அம்சுக யஸ்தரோம ராஜி விராஜிதாம் வசந்த லக்ஷ்மிஹி சம்பிராப்தா பிரம்மன் பதரிகாஸ்ரமே. இந்த புத்திராங்கிறத பத்திரான்னு திருத்திங்க, ஏன்னா அது சரியில்லை, அர்த்தங்க வராது. ஸோ ஜீவாம்சுக பத்திரம், ஜீவாம்சுகம்ங்கிறது இங்குதின்றான். இங்குதி இவர் இங்குதி பின்னாக்க வச்சு தானே தசரதருக்கு இது கொடுத்தாரு, பிண்டம் கொடுத்தாரு நம்ம ராமர். அது அந்த பூ, அந்த இலை. ஸோ ஜீவாம்சுக பத்திர, அந்த இங்குதி இலை வந்து நெஸ்த ரோமராஜி, அது ஒருவேளை அப்படி அந்த இலை வந்து சின்ன சின்னதாக இருக்கும் போட்டிருக்கு, தெரில. அவளுடைய அந்த வசந்த காலத்து ரோமங்கள், அந்த பெண்ணுடைய ரோமங்கள் என்னன்னு கேட்டால் இந்த இங்குதி இலைகளே அவளுடைய ரோமங்கள். ரோமராஜி, ராஜின்னு அழகுன்னு அர்த்தம். ஸோ அப்படி அந்த அவளுடைய உடம்பில் உள்ள அந்த முடிகளுடைய அழகு என்னென்னு பார்த்தா இங்குதி இலைகள். விராஜிதா, அப்படி வசந்த காலம் அப்படி விராஜமாக உட்காண்டிருக்கு, வசந்த காலம் வீற்றிருந்தது. வசந்த லக்ஷ்மிஹி, வசந்த லக்ஷ்மி இது, வசந்த காலத்து லக்ஷ்மி இது. சம்பிராப்தா பிரம்மன் கூப்பிடுறார், ஹே பிரம்மன், ஹே நரனே, நாராயணன் சொல்லிட்டு இருக்கார். பதரிகாசிரமே சம்பிராப்தா, இந்த வசந்த காலம் பதரிகாசிரமத்துக்கு வந்துருத்தேன்னு கேட்குறார். न्यस्तरोम राजिविराजिता वसन्तलक्ष्मीः सम्प्राप्ता ब्रह्मन् पदरिकाश्रमे अकाले किम् अयं प्राप्ता विस्मयः अयं मम अधुना तपो विज्ञकरा नूनं देवर्षे परिचिन्तय. கிம் இயம் பிராப்தான்னு இருக்கு, அயம்னு வரக்கூடாது, அங்கே இயம் தான் வரணும், ஏன்னா பெண்ணா தானே சொல்கிறோம். அயம்னு ஆணு, இயம்னு பெண்ணு. ஸோ கிம்மியம் அகாலே பிராப்தா, இந்த வசந்த கால பெண் எப்படி இப்போ வந்தா? இவள் நம்மளோட தபசை கெடுக்க வந்திருக்கா.
விஸ்மயோ அயம் மம அதுனா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சொல்கிறார் இவர் நாராயணன் சொல்கிறார். ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு இப்போது தப்போ விக்னகரா நூனம், இந்த வசந்த காலம் வந்ததே நம்மளுடைய தபசை கெடுக்க தான் வந்திருக்கு, விக்னம் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கு. நிச்சயம் நூனம் நிச்சயம். ஹே தேவர்ஷே நரனே பரிச்சிந்தையா யோசிச்சு பாரு, நீயே நினச்சி பாருன்னு சொல்கிறார். अकाले किं इयं प्राप्ता विस्मयो अयं मम अधुना तपो विघ्नकरा नूनं देवर्षे परिचिन्तय श्रूयते सुरनारीणां गानं ध्यानविनाशनम् आवयोः तपभङ्गाय कृतं मघवता किल. ஓகே. ஸ்ரூயத்தை சுரநாரினாம் கானம். நம்ம அப்சரஸ், சுரநாரிங்கிறது யார்? இங்கே அப்சரஸ் பெண்கள் தான் சுரநாரி, தேவலோக பெண்கள். அந்த அப்சரஸோட பாட்டெல்லாம் இப்போ கேட்கறது பார்த்தியா? தியான விநாசனம், நம்முடைய தியானத்தை நாசப்படுத்துறதுக்குன்னே இந்த பாட்டெல்லாம் வருது. அப்புறம் ஆவயோகோ தப பங்காய, தப்பின்னு போட்டிருக்கு, தப்பான்னு தான் வரணும், கரெக்டு. ஸோ நம்முடைய தபஸை பங்கப்படுத்துறதுக்கு, தடை பண்ணுவதற்காகத்தான் இந்த பாட்டெல்லாம் வந்திருக்கு. கிருத்தம் மகவதா கில, கண்டுபிடிச்சிட்டாவா? ஸோ இதெல்லாம் இந்திரன் தான் பண்ணியிருக்கான், மகவானால தான் இதெல்லாம் பண்ணப்பட்டிருக்கிறதுன்னு கேட்குறேன். श्रूयते सुरनारीणां गानं ध्यानविनाशनम् आवयोः तपभङ्गाय कृतं मघवता किल. ऋतुराट् अन्यथा काले प्रीतिं सञ्जनयेत् कथं विघ्नः अयं विहितः भाति பீத்தேன அசுர சத்ருனா. ருத்துராட், முதல்ல ருத்துராஜான்னு சொன்னால், இல்லை ராஜா, வசந்த காலம்தான் ராஜா, ருத்துக்களிலே ராஜா, சிறந்த ராஜா அவர் தான். ஸோ யதா காலே பிரீத்திம், அதான் காலம் இல்லாத, அந்யதா காலே, யதா காலே இல்லை, யதா காலேன்னு ஏற்பட வேண்டிய காலம், அந்யதா காலேன்னு ஏற்பட வேண்டாத காலம். ஸோ அப்படி அந்த அகாலத்தில் வந்திருக்கேன். இந்த பிரீத்திம் சஞ்சனையேத் கதம், எப்படி வரும் இது? இந்த வசந்த காலத்தோடு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு இந்த ராஜாவான இந்த வசந்த காலம் எப்படி வரும்? வரக்கூடாது. இப்போது கதம் சஞ்சனையேத், அப்படியே வரும் பிரீத்தி. அதான் காலமில்லாத காலத்தில் ஒரு இது வந்தாலே அது பிரீத்தியை ஏற்படுத்தாது, பயத்தை ஏற்படுத்தும். என்னவோ நடக்க போகிறதோ, ஏதோ தப்பு நடக்க போகிறதோ அப்படின்னு பயத்தை தான் ஏற்படுத்த தவிர அது கதம் பிரீத்தியும் சஞ்சனையேது, அதனால சந்தோஷம் ஏற்படுமா? வசந்த காலம் ராஜாவாகவே இருக்கட்டுமே, சந்தோஷம் ஏற்படாது. விக்னக அயம் விகிதக, இது விக்னம்தான் நிச்சயமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பீத்தேன அசுர சத்ருனா, யார் பண்ணியிருக்கான்னு சொன்னால் அசுரர்களுடைய எதிரியான இந்திரன் பயந்து போயிட்டான் நம்மளை தபஸை பார்த்து, அவனால் ஏற்படப்பட்டிருக்கிறது என்று பாத்தி மம பாத்தி எனக்கு தோன்றுகிறது. अन्यथा काले प्रीतिं सञ्जनयेत् कथं विघ्नः अयं विहितः भाति पीतेन असुरशत्रुना. वाताः सुगन्धाः शीताः च समायान्ति मनोहराः न अन्यत् कारणम् अस्ति इह शतक्रतुकृतिं विना. சுகந்தாக வாத்தாக, வாத்தான காற்று, வாதம். ஸோ காற்றெல்லாம் நல்ல கந்த மனமாக இந்த மலர்களோட மனத்தெல்லாம் எடுத்துகிட்டு வீசுறது, குளிர்ச்சியாக வேறு இருக்குது, நல்லா இருக்குது. சம் ஆயாந்தி மனோகராக, எல்லாம் வருது நம்ம மேலே வந்து வீசுறது, இப்படி மனோகரமாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த காற்றெல்லாம். ந அந்நியத் காரணம் அஸ்தீக, ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு காரணம் தான், சதக்ரது கிருதிம். சதக்ருது என்று சொல்லக்கூடிய இந்திரனோட செயல் தான் இதெல்லாமே, அவனை தவிர இதுக்கு வேற ஒரு காரணம், அந்நியத் காரணம் ந அஸ்தி, வேறு காரணமே கிடையாது. இந்திரன் தான் ஏதோ காரியத்தை சாதிக்கிறதுக்கு வேண்டி இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறார். वाताः सुगन्धाः शीताः च समायान्ति मनोहराः न अन्यत् कारणम् अस्ति इह शतक्रतुकृतिं विना. इति ब्रुवति विप्र अग्रये देवे नारायणे विभौ सर्वे दृष्टिपथं प्राप्ता मन्मथ प्रमुखाः तदा. ஸோ விப்ர அக்ரையே தேவே நாராயணே, விப்ரர்களிலே சிறந்தவரான, அக்ரையன்னு முதன்வரான அந்த நாராயண தேவனால் இதி புருவதி இப்படி சொல்லப்பட்ட பொழுது, விபவுன்னு சொன்னானது அந்த விபுவான அந்த நாராயணன் இப்படி சொல்லப்பட்ட பொழுது, நாராயணனால் சொல்லப்பட்ட பொழுது, சர்வே
மன்மத பிரமுகாக ததா, இந்த மன்மதனை முன்னிட்டு கொண்டு மற்றவர் எல்லாருமே இப்போ கண் வழியில் தெரிய ஆரம்பிச்சுட்டா. இப்போ எல்லோரும் வந்துட்டு இருக்கா, இவா வரத்துக்குள்ளே காற்று வந்துடுது, வசந்த காலம் வந்துடுது, எல்லாம் வந்துடுது. இப்படி பார்த்துட்டே இருக்கிற சமயத்தில் அவளும் வந்துட்டா. மன்மத பிரமுகாக ததா திருஷ்டிபதம் பிராப்தாக, அப்படி கண் பார்வையில் இவர்கள் பார்க்கும்படி அவள் எல்லா அப்சரஸ்கள்லேருந்து மன்மதன்லேருந்து எல்லாரும் பார்க்கும்படி வந்தார்கள். इति ब्रुवति विप्र अग्रे अग्रये देवे नारायणे विभौ सर्वे दृष्टिपथं प्राप्ता मन्मथ प्रमुखाः तदा ददर्श भगवान् सर्वान् नरः नारायणः तथा विस्मयाविष्टमनसौ बभूवतुः उभौ अपि. भगवान् சர்வான் நரக நாராயணக ததா. ஸோ இவா ரெண்டு பேரும் நரநாராயண பகவான்கள் தான். ஸோ அவள் ரெண்டு பேரும் ததர்ஷா பார்க்குறா, இவா எல்லாரும் வரதை பார்க்குறா. விஸ்மயாவிஷ்ட மனசக, மனசெல்லாம் ஒரே ஆச்சரியம், ஓ இவெல்லாம் வந்துட்டாளா அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு. பபூவத்துக்கும் ஏற்பட்டது அவர்களுக்கு, உபவ் அப்பி நரனுக்கும் ஏற்பட்டது, நாராயணருக்கும் ஏற்பட்டது. ததர்ஷ பகவான் சர்வான் நரஹ நாராயணஹ ததா விஸ்மயாவிஷ்ட மனசௌ பபூவதுஹு உபௌ அபி. அடுத்த ரெண்டு சேர்த்து படிக்குவா மேம்? மூணு படிங்க, அடுத்த மூணு சேர்த்து படிங்க. ஓகே. மன்மதம் மேனகாம் சைவ ரம்பாம் சைவ திலோத்தமாம் புஷ்பகந்தாம் சுகேஷீம் ச மகாஸ்வேதாம் மனோரமாம் பிரமத்வராம் கிருதாச்சீம் ச गीतज्ञां चारुहासिनीं चन्द्रप्रभां च सोमां च कोकिल आलापमण्डितां विद्युन्माला अम्बुजाक्ष्यौ च तथा काञ्चनमालिनीम् एताश्च अन्यावरारोहा திருஷ்டாஹ தாப்யாம் ததாந்திகே. ஸோ யாரெல்லாம் வந்தால் அப்சரஸோட லிஸ்ட்டை கொடுத்துட்டாருங்க. ஸோ மன்மதன் வந்திருக்கான், அவன் கூட யாரெல்லாம் வரா, மேனகை வந்திருக்கா, ரம்பை, அப்புறம் திலோத்தமா, புஷ்பகந்தான்னு ஒரு அப்சரசு, சுகேஷி, அப்புறம் மகாஸ்வேதா அப்படின்னு ஒரு பேர், மனோரமா அப்படி ஒரு பேர், பிரமத்வரா. இந்த பிரமத்வராவை எங்கே கேட்டிருக்கோம்? பிரமத்வரா அப்படி அந்த அப்சரசு, கிருதாச்சி, இவள் எல்லாரும் கீதஜாம் சாருஹாசினி, எல்லாருமே பாட்டு தெரிந்தவர்கள், அழகான புன்சிரிப்பை உடையவர்கள், சாருஹாசினி அழகிய புன்சிரிப்பை உடையவர்கள், சந்திரபிரபான் ஒருத்தி, சோமா, கோகிலா, அப்புறம் ஆலாப மண்டிதாம்னு நல்லா பேசி, கோகில ஆலாப மண்டிதா அப்படி எடுக்கணும், குயில் போல பேசக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட வார்த்தையை உடையவர்கள் இந்த சந்திரபிரபா, சோமா எல்லாரும். அப்புறம் வித்யுத் மாலான்னு ஒருத்தி, அம்புஜாட்சி அப்படின்னு ஒருத்தி, அப்புறம் காஞ்சனமாலினி, இவா எல்லாரும், இவா தவிர ஏதாஷ அந்யாக, இவா தவிர இன்னும் நிறைய பேர் வந்திருக்கா அப்சரஸ்கள்லாம். ஸோ வராரோகாக நல்ல அழகிய இடுப்பை உடையவர்கள், திருஷ்டாகா பார்த்தா யார், நரநாராயணர்கள் எதிர்க்க வரா, இவாளெல்லாம் இவா ரெண்டு பேரும் பார்க்குறா. தாபியாம் திருஷ்டாக அவர்களால் பார்க்கப்பட்டார்கள். ததா அந்திக்கே கிட்டக்க வந்தாச்சு. ஸோ இவா எல்லாரும் சேர்ந்து நரநாராயண ஆசிரமத்துக்கிட்டே வந்துட்டா. அன்மதம் மேனகாம் சைவ ரம்பாம் சைவ திலோத்தமாம் புஷ்பகந்தாம் சுகேஷீம் ச மகாஸ்வேதாம் மனோரமாம் பிரமத்வராம் கிருதாச்சீம் ச கீதஜ்ஞாம் சாருஹாசினீம் சந்திரபிரபாம் ச சோமாம் ச கோகில ஆலாபமண்டிதாம் வித்யுன்மாலாம் அம்புஜாக்ஷீம் ச ததா காஞ்சன மாலினீம் ஏதாश्च அன்யாவராரோஹா திருஷ்டாஹ தாப்யாம் ததாந்திகே. तासां द्वयष्टसहस्राणि पञ्चाशत् अधिकानि च वीक्ष्य तौ विस्मितौ जातौ कामसैन्यं सुविस्तरम्. ஸோ துவயஷ்ட சகசிராணி பஞ்சாஷத் அதிகானி அம்மாடி. ஸோ துவயஷ்டனா 8 × 2 16, சகசிரனா 16,000 ப்ளஸ் பஞ்சாஷத்து 16,050 பேர் வந்திருக்கா, இவ்வளோ பேர் வந்திருக்கா. ஸோ இவா எல்லாரும் தாசாம் அவர்களுடைய வீழ்ச்சியாக பார்க்குறா, 16,050 பேர் கும்பலாக வந்திருக்காங்க. ஸோ தவ் ரெண்டு பேர், அவள் ரெண்டு பேரும் பார்த்து விஸ்மிதவ் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஜாத்தவ் விஸ்மிதவ் ஜாத்தவ் விஸ்மயம் ஏற்பட்டது, ஆச்சரியம் ஏற்பட்டது. காம சைன்யம், இது ஒரு பெரிய சேனையே வந்திருக்கு, இவ ரெண்டு பேரும் மயக்கிறதுக்கு பெரிய பெட்டாலியனோடு வந்திருக்காங்க. ஸோ சுவிஸ்தரம் பெரிய விஸ்தாரமான சேனை இந்த காமன் அழிச்சின்னு வந்ததை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார்கள். तासां द्वयष्टसहस्राणि पञ्चाशत् अधिकानि च वीक्ष्य तौ विस्मितौ जातौ कामसैन्यं सुविस्तरम्.
प्रणम्य अग्रे स्थिताः सर्वा देववराङ्गनाः तदा दिव्याभरणभूषाढ्या दिव्यमाला उपशोभिताः. பிரணம்யா எல்லாரும் வணங்கி நிற்கிறா. முனிவர்களை பார்த்து எல்லாரும் வந்தவா எல்லாரும் பிரணம்ய அக்ரே ஸ்திதாக அவர்கள் முன்னால் நமஸ்கரித்து கொண்டு நின்றார்கள். சர்வாகா எல்லாரும் தேவவராங்கனாக தேவர் பெண்மணிகள் எல்லாம் அந்த அப்சரஸ்கள்லாம் பகவானை வணங்கி நிற்கிறா. திவ்ய ஆபரண பூஷாட்டியாக ஆட்யம்னாலே ரிச்சு உயர்ந்த தேவலோகத்து ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அவளுடைய கோல்டு என்ன கோல்டு? திவ்யாபரண பூஷாட்யா அப்படி ரிச்சான நகைகளாக போட்டுண்டு திவ்ய மாலா உபசோபிதாக நல்ல அழகான தேவலோகத்து மாலையெல்லாம் அணிஞ்சுண்டு ரொம்ப அழகாக நிற்கிறா அந்த அப்சரஸ்கள் எல்லாம். प्रणम्य अग्रे स्थिताः सर्वाः देववाराङ्गनाः तथा दिव्य आभरणभूषाढ्या दिव्यमाला उपशोभिताः. வராங்கனாக்கும் வாராங்கனா आजकुत्थलेन ताः सर्वाः पृथिव्याम् अतिदुर्लभं तत्तथा अवस्थितं दिव्यं मन्मथादिविवर्धनम्. பிருத்திவ்யாம் அதிதுர்லபம் பூலோகத்தில் ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு பாட்டு இவாளுடைய பாட்டெல்லாம் கேட்குறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு இனிமையான பாட்டை அவள் பாடுறா. ஜகுஷலேன தாக சலேன வஞ்சகம் இவாளை மயக்கிறதுக்கு தானே அவள் பாடுறா. ஜகுகுன்னா பாடினார், சில இடத்துல ஜகுகுன்னா பேசினார். இப்போ அப்சரஸ் பெண்கள்ங்கிறதுனால பாடினார்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ சலேன தாகா சர்வாகா ரொம்ப ஆனந்தமாக அப்படி பாடுறாளாம். பூமியில் இதை கேட்குறதே ஒரு துர்லபம், கேட்கவே முடியாது. அப்படி பாடுறா அந்த பத்ரிகாசிரமத்தில் வந்து அவளாம். தத்ததா அவஸ்திதம் திவ்யம் அப்படி நிற்கக்கூடிய அந்த பெண்களை பாடிக்கொண்டு நிற்கக்கூடியவர்களை மன்மதாதி விவர்தனம் மன்மதனால் அப்படியே இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுறான். இந்த மன்மதனோட அந்த இது இருக்கிறோச்சே அந்த காமனோட ஒரு இன்ஃப்ளூயன்ஸு அது இருக்கிறோச்சே அவள் இன்னமே அந்த திவ்யமாக இருக்க அந்த பாட்டெல்லாம் அப்படி பாடின்னு இருக்காளாம் அவர்கள். जगुश्चलेन ताः सर्वाः पृथिव्याम् अतिदुर्लभं तत्तदा अवस्थितं दिव्यं मन्मथादिविवर्धनम्. शुश्राव भगवान् विष्णुः नरः नारायणः तदा श्रुत्वा उवाच ताः तत्र प्रीत्या नारायणो मुनिः. ஸோ பகவான் விஷ்ணு நரநாராயணக ததா. ஸோ அந்த பகவான் விஷ்ணுவே நரநாராயண அவதாரம் எடுத்து வந்திருக்கார். மூர்த்திக்கும் தர்மருக்கும் குழந்தைகளாக வந்திருக்கார், ட்வின்ஸாக வந்திருக்கார். அந்த பகவான் விஷ்ணுவே அந்த நரநாராயணனாக வந்து சுஷ்ராவ அவர் கேட்டார். அந்த பாட்டெல்லாம் கேட்குறார். சுத்வா புரோவாச்சு அதை கேட்டதுக்கப்புறம் சொல்கிறார் தாகா அவர்களை பார்த்து சொல்கிறார் தத்ர பிரீத்தியா நாராயணோ முனிகி ரொம்ப பிரீத்தியோடு இவாளோட பாட்டெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் நாராயணர் அந்த இவாளை பார்த்து பேச போகிறார். शुश्राव भगवान् विष्णुः नरः नारायणः तथा श्रुत्वा प्रोवाच ताः तत्र प्रीत्या नारायणः मुनिः. आस्यतां सुखम् अत्रैव करोमि आतिथ्यम् अद्भुतं भवत्यः अतिथिधर्मेण प्राप्ताः स्वर्गात् समुद्यमाः. सुमध्यमाः கரெக்ட். ஆசியதாம் உட்காருங்க எல்லாரும் வாங்க வந்திருக்கேன் என்னோட ஆசிரமத்துக்கு வந்திருக்கேன் எல்லாரும் உட்காருங்கன்றார். அங்கே இடமே இருக்கோ தெரியல பாவம் இல்லை வெளியில் ஓப்பன் ஆடில் உட்கார வேண்டிதான். ஸோ சுகம் அத்திரையேவ இங்கேயே எல்லோரும் உட்காருங்கோ. கரோமி ஆதித்யம் உங்களுக்கு நான் அதிதி சத்காரம் பண்ண போகிறேன். நீங்களாம் என்னோடய அதிதிகள் வந்திருக்கேன். அற்புதமான ஒரு ஆதித்யம் நான் உங்களுக்கு பண்ண போகிறேன். பவத்தியக அதிதி தர்மேன உங்கள் எல்லாரையும் அதிதி தர்மத்தில் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கோ அந்த மாதிரி அந்த முறையில் நீங்கள் அதிதியாக வந்திருக்கிறீர்கள். பிராப்தாக அதிதி தர்மேன பிராப்தாக. ஏன்னா நாங்கள் வந்து எதிர்பார்க்கல, உங்களை எதிர்பார்த்து வரவால அதிதி கிடையாது. எதிர்பார்க்காம திடீர்னு திதி பார்க்காம வரவா தான் அதிதி. ஸோ அப்படி வந்திருக்கேன். அதனால் ஸ்வர்காத் சுமத்தியமாக அழகிய இடையுடைய நீங்கள் எல்லாரும் சொர்க்கத்திலேருந்து வந்திருக்கேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றும் சொல்லிட்டு வரல. அதனால் நீங்களாம் என்னுடைய சிறந்த அதிதிகள் உங்களை நான் பூஜை பண்ணுறேன்னு சொல்கிறேன். आस्यतां सुखम् अत्र एव करोमि आदित्यत् अद्भुतं भवत्यः अतिथिधर्मेण प्राप्ताः स्वर्गात् सुमध्यमाः. व्यासौ उवाच स अभिमानः तु सञ्जातः तदा नारायणः मुनिः इन्द्रेण प्रेषिता नूनं तथा विज्ञचिकीर्षया. ஸோ வியாசர் சொல்லிட்டு இருக்கார் இந்த கதையை. இப்போ வந்து ஜனமேஜர் சொல்கிறார்
இப்படி ச அபிமானக நான் பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டாரா நாராயணன்னு. ஸோ அபிமானம் வந்துருத்துங்கிறார் இங்கே வியாசர். ஜனமேஜன் சொல்லும்போது நான் உங்களுக்கு ஆதித்யம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவர் கொஞ்சம் அபிமானம் ஏற்பட்டுடுத்து, தான்கிற ஒரு அகங்காரம் வந்துருத்து நாராயணனுக்கு. சஞ்சாதக ஏற்பட்டது. ததா நாராயணக முனிகி, அந்த நாராயணனுக்கு அப்படி ஏற்பட்டுடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இந்திரேன பிரேஷிதா நூனம். ஸோ இந்திரனால் அனுப்பப்பட்டவர்கள்னு அவருக்கு ஏற்கனவே தெரியுது. நிச்சயமாக அவள் தானே அப்சரஸ்னு பார்த்துட்டாரே. ஸோ இந்திரனால் அனுப்பப்பட்டவர்கள். ததா விக்ன சிகிச்சையா, விக்னம் செய்வதற்காக அனுப்பப்பட்டவர்கள். அவளுக்கு நான் ஆதித்ய சர்க்காரம் பண்ணுறேன், அவளுக்கு கூட என்னால் ஆதித்யம் பண்ண முடியாது பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருத்தோ, ஒரு சின்ன அகங்காரம் தலை தூக்கியது நாராயணனுக்குன்றார் வியாசர். व्यासोवाच स अभिमानः तु सञ्जातः तथा नारायणः मुनिः इन्द्रेण प्रेषिता नूनं तथा विघ्नचिकीर्षया वराक्यः का इमाः सर्वाः सृजामि अद्य नवाः किल एताभ्यः दिव्यरूपाः च दर्शयामि तपोबलम्. ஸோ இவர் மனசில் வேறொரு எண்ணம். இவ எல்லாருமே வராக்கிகள்னாலேருந்து அந்த காமத்தில் ஈடுபடக்கூடியவர்கள். வராக்கிங்கிற வார்த்தை நமக்கு இன்னொருத்துக்கு வந்தது. எங்கே வந்து அப்சரசுகள்லாம் தேவலோகத்தில் உள்ள அவர்கள், இப்படிப்பட்ட பெண்கள். ஸோ காயிமா சர்வாகா வராக்கியக. ஸோ இந்த பெண்கள் எல்லாம் யார்? இந்த அப்சரஸ் பெண்கள்லாம் இவா யார்? எங்கிட்ட இருக்கா பாரு, நான் உண்டாக்குறேன் அப்சரஸ் பெண்களை அப்படின்னு மனசில் நினைக்கிறார் யார்? நாராயண ரிஷி. ஸோ இவா யார்? சிருஜாமி அத்திய நவாகா கில, நான் 9 பெண்ணை கிரியேட் பண்ணுறேன். இந்திரன் அனுப்பிச்ச பெண்ணெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான் இப்போ 9 பேரை கிரியேட் பண்ண போகிறேன். தஸ்ய உத்பாதயாமாச நாரி. தரசான வேகமாக உடனே 9 பெண்ணை தானே ஏற்பாடு பண்ணுறார், தானே உண்டாக்குறார் நாராயண ரிஷி. ஸோ அவருடைய ரிஷியோடு இதெல்லாம் போயிடுமே தபஸ். அடுத்த லைன் இங்கே இல்லை, அடுத்த லைனுக்கு போயிட்டாங்க. ஏதாபியக. ஸோ 9 பேரை கிரியேட் பண்ண. ஏதாபியக திவ்ய ரூபாஷ, இவாளை விட, ஏதாபியகன்னா இவாளை விட ரொம்ப திவ்ய ரூபமாக இருக்கக்கூடிய 9 பெண்கள். தர்ஷயாமி தபோபலை, என்னுடைய தபோபலத்தை நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு ஒரு சின்ன அகங்காரம் நாராயணருக்கு ஏற்பட்டது. वराक्यः का इमाः सर्वाः सृजामि अद्य नवाः किल एताभ्यः दिव्यरूपांश्च दर्शयामि तपोबलम्. इति सञ्चिन्त्य मनसा करेण उरुं प्रताड्य वै तरसा उत्पादयामास नारीं सर्वाङ्गसुन्दरीम्. करेण ऊरुं प्रताड्य, ஊரு இவ்வாறு மனசில் நினச்சிண்டு அந்த அகங்காரம் ஏற்பட்டதுனால கரேன கையால் தொடைய ஒரு தட்டினேன். தொடையிலேருந்து வரா எல்லோரும் 9 பேர் வரா. நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தது ஊருஷி மட்டும்தான் வந்தால், அதனால தான் ஊருலேருந்து வந்தால் ஊருஷின்னு பேருன்னு பார்த்தோம். இங்கே 9 பேர் உண்டாக்கியிருக்கார் அவர். ஸோ கரேன ஊரும் பிரதாடிய, கையால் தொடையை அடித்து மனசில் இப்படி நினச்சிண்டு தரசா உத்பாதயாமாச, வேகமாக உற்பாதம் பண்ணினார், ஏற்பாடு பண்ணினார். நாரீம் சர்வாங்க சுந்தரீம், ரொம்ப அழகான ஒரு பெண்ணை தான். முதல்ல 9 பேரை உண்டாக்குறேன்னு மனசில் நினச்சிக்கிறார். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஆளை உண்டாக்குறார் போல் இருக்கு. அடுத்த லைனில் பார்த்தோம்னா ஊர்வஷி அப்படின்னு வருது. ஸோ ஊருவை தட்டி ஒரு பெண்ணை உண்டாக்குறார். முதல்ல சர்வாங்க சுந்தரி, அழகான ஒரு பெண்ணை உண்டாக்கினார். इति संचिन्त्य मनसा करेण ऊरुं प्रताड्य वै तरसा उत्पादयामास नारीं सर्वाङ्गसुन्दरीं. नारायण ऊरु सम्भूता हि उर्वशी इति ततः शुभा ददृशुः ताः स्थिताः तत्र विस्मयं परमं ययुः. ஸோ நாராயண ஊரு சம்பூதா, அவருடைய தொடையிலிருந்து, நாராயணனுடைய தொடையிலிருந்து வந்தவள் ஊர்வஷி அப்படின்னு அப்படி சொல்லக்கூடியவள் ஊர்வஷி என்பவள். ததக சுபாகா, ரொம்ப அழகாக சோபனமாக இருக்கா பார்க்குறதுக்கு. தத்ருஷுகு தாகா, அங்கே வந்த அப்சரஸ் பெண்கள்லாம் பார்க்குறா, ஆஹா இப்படி ஒரு அழகான பெண் வந்திருக்காள் இங்கே அப்படின்னு பார்த்து ஸ்திதாகா தத்திர, அங்கே நின்று கொண்டு பார்த்தார்கள். விஸ்மயம் பரமம் எய்ஹோ, ரொம்ப ஆச்சரியப்பட்டான், இவ்வளோ அழகாக இருக்காள் இந்த பொண்ணுன்னு. அவளை பார்த்தே பொறாம வருது இந்த ஊர்வஷியை பார்த்து அவனுக்கெல்லாம். नारायण ऊरु सम्भूता हि उर्वशी ततः शुभा ददृशुः ताः स्थिताः तत्र विस्मयं परमं ययुः. तासां च परिचर्यार्थं तौ अतीशः வாசிங்க, ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட். परिचर्यार्थं तावतीश्च अतिसुन्दरीः प्रादुश्चकार तरसा तदा मुनिः
असम्भ्रमः தாவதீகின்னு சொன்னால் மற்ற 8 பேர் அவள் எப்படி தோன்றினான்னு தெரியல. ஆனால் 8 பேர் வந்துட்டான். மற்ற தாவதீகி ச அதிசுந்தரீகி அவளும் 8 பேர் ரொம்ப அழகாக இருக்கா. அதிசுந்தரீகி தாவதீகி அந்த பாக்கி 8 பேர் இவள் தொடையிலேருந்து வந்தவள் ஊருஷி. பாக்கி 8 பேர் வந்தாச்சு, அங்கே 9 பேர் வந்தாச்சு. ஸோ அதிசுந்தரீகி தாவதீகி மற்ற 8 பெண்கள் அவ்வளோ அழகாக இருந்தக்கூடியவர்கள். தாசாம்ச பரிச்சரியார்த்தம் யாருக்கு? இந்திரனுடைய அப்சரச பெண்களுக்கு பரிச்சரியா பண்ணணும், கைங்கரியம் பண்ணுறதுக்காக வந்தார்கள். அந்த 9 பேர் ஆயாச்சு. பிராதுஷ்சகார தரசா டக்குன்னு தோன்றி விட்டார்கள். அந்த 9 பேர் இப்போ ரெடி ஆயாச்சு, வந்தாச்சு. ததா முனிகி அசம்பிரமக. அசம்பிரமகன்னு கொஞ்சம் கூட அவருக்கு சம்பிரமம் இல்லை. அதாவது இவாளுக்கு பண்ணுறதுல ரொம்ப உற்சாகமாக பண்ணுறாராம், ஒரு குழப்பமும் இல்லை. ஏன்னா அவர் தன்னுடைய இவாளை பார்த்து அந்த இந்திரன் கொஞ்சம் அசந்து போட்டம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அகம்பாவம் ஏற்பட்டு இப்படிலாம் பண்ணுறார். அவர் ஒரு விதமான குழப்பமும் இல்லாமல் அவளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு அவளை ஏற்பாடு பண்ணினார். तासां च परिचर्यार्थं तावतीः च अतिसुन्दरीः प्रादुश्चकार तरसा तथा मुनिः असम्भ्रमः गायन्त्यश्च हसन्त्यश्च नाना उपायनपाणयः प्रणेमुहूता मुनि सर्वाः स्थिताः कृत्वा अञ्जलिं पुरः. எல்லாம் இவாளும் நல்ல காயந்தியஷா எல்லாம் பாடின்னு இருக்கா. ஹசந்தியஷா நல்ல சிரிச்சுண்டு புன்சிரிப்போடு. நானா உபாய பானையக. உபாயனம் சொன்னால் கிஃப்ட்டு. இவாளுக்கு வந்தவாளுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் எல்லாம் கொண்டு வந்திருக்கா. எல்லாம் அந்த பெண்களெல்லாம் வர வச்சே இந்த 9 பேரும் அவளுக்கு அதிதி சத்காரம் பண்ணுறதுக்கு வேண்டிய பொருட்களோடு வந்திருக்கா. எல்லாரும் உபாயன பானையக கைகளில் நல்ல கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவளுக்கு அதிதி சத்காரம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு பிரணேமுகு வணங்கினார்கள். தாகா முனி சர்வாகா. ஸோ அந்த முனிவரையும் அந்த பெண்களையும் எல்லாரும் வணங்கினாங்க. சர்வாகா ஸ்திதாகா. ஸோ எல்லாரையும் வணங்கி முனிவரையும் வணங்கி அவர்கள் நின்றார்கள். கிருத்வா அஞ்சலியும் புரக. அஞ்சலின்னு கை குவித்து வணங்கி நின்றார்கள். இந்த 9 பேர் வந்தவா எல்லாரும் மற்றவா எல்லாரும் வணங்கி நிற்கிறான். गायन्त्यश्च हसन्त्यश्च नाना उपायनपाणयः प्रणेमुहूताः मुनि सर्वा स्थिताः कृत्वाञ्जलिं पुरः तां वीक्ष्य विभ्रमकरीं तपसः विभूतिं देवाङ्गना हि मुमुहुः प्रविमोहयन्त्यः ऊचुश्च तौ प्रमुदितानन पद्मशोभा रोम उद्गम उल्लसित चारु निजाङ्गवल्यः. தபசகா விபூதிம். இவாளுடைய இந்த முனிவர்களுடைய தபஸோட விபூதின பெருமை. ஸோ இவாளுடைய தபஸ் எப்பேற்பட்ட பெருமை உடையதுன்னு பார்க்குறா. தாம் வீட்சியா அந்த பெண்களை பார்த்த உடனே இவளுக்கு ஆச்சரியம் வருது. இந்த வந்த அப்சரஸ் பெண்களுக்கெல்லாம் விப்ரமகரி மோகத்தை ஏற்படுத்த. விப்ரமம்னு ஒரு மயக்கம், அப்படி மோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த 9 பேர் வந்திருக்காளே, இவருடைய தபஸ் எப்பேற்பட்ட பெருமை உடையது அப்படின்னு சொல்லிட்டு தேவாங்கனாகி பிரவிமோகயந்தியக. ஸோ மற்றவாளையெல்லாம் மோகத்தில் ஆழ்த்தப்படக்கூடிய அந்த பெண்கள் இப்போ மோகத்தை அடைந்தார்கள். ஸோ ஹி முமுகு அவர்கள் மோகத்தை அடைந்தார்கள். இவா மற்றவாளை மோக அடைவிக்கக்கூடியவர்கள். பிரவிமோகயந்தியக பிறரை மோகத்துக்கு ஆட்படுத்தக்கூடிய தேவாங்கனாக ஹி முமுகு அவர்களே மோகத்தை அடைந்தார்கள். இந்த பெண்ணை பார்த்து அவளே ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போயிட்டாவா. ஊச்சுஷ்ட தௌ. அப்போ முனிவரை பார்த்து அவள் சொல்கிறான் பிரமுதித்த ஆனன பத்மசோபா. அதாவது ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுண்டு ஆனந்தத்தை அடைந்து அந்த முக பத்மசோபை அந்த தாமரை போன்ற சோபையோடு இருக்கக்கூடிய அந்த முகத்தொழில் சிரிப்போடு கூட அவள் 2 பேர் முனிவர்களையும் பார்த்து பேசுகிறா. ஊச்சுகு சொன்னார்கள் ரோம உத்கம உல்லசித சாரு நிஜ அங்கவல்யக. அதாவது அப்படியே ரோமாஞ்சனம் ஏற்படுறதான். இவரோட முனிவரோட அந்த மகிமையை பார்த்து இந்த பெண்களையும் பார்த்து அவளுக்கெல்லாம் ரோமாஞ்சனம் ஏற்பட்டது. அது கூட அப்படியே சாரு நிஜ அங்கவல்லியக கொடி போன்ற உடல். இல்லையா, அங்கவல்லின்னு சொன்ன அர்த்தம் கொடி போன்ற உடலை உடையவர்கள். அப்படிப்பட்ட அப்சரஸ் பெண்கள் அவர்கள் ரோமாஞ்சனம் ஏற்பட்டு இப்போ நரநாராயணர்கள்ட்ட பேசினார்கள். तां वीक्ष्य विभ्रमकरीं तपसो विभूतिं देवाङ्गना हि मुमुहुः प्रविमोहयन्त्यः ऊचुः तौ प्रमुदित आनन पद्मशोभा रोम उद्गम उल्लसित चारु निज अङ्गवल्यः. शोभाகான ஒரு விசர்க்கம் போட்டுங்க. ओके போறேன். कुर्युः कथं स्तुतिम् अहो तपसः महत्त्वं धैर्यं तथैव भवताम् अविवीक्ष्य बालाः अस्मत्कटाक्षविषदिग्धशर
हरेण दग्धः को वा न तत्र भवतां मनसः व्यथान கதம் குறியுகு ஸ்துதிம் சொல்கிறா. உங்களை எப்படி நாங்கள் ஸ்துதி பண்ண முடியும்? நீங்களாம் ஸ்துதிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். உங்களை நாங்கள் எப்படி தான் ஸ்துதி பண்ண முடியும்? கதம் ஸ்துதிம் குறியுகு அகோ தபசகா மகத்துவம். உங்களுடைய தபஸோட மகத்துவம் என்ன, எப்பேற்பட்டது? எப்படி தான் நாங்கள் அதை ஸ்துதியாக பண்ண முடியும்? தைரியம் ததேவ, என்ன ஒரு தைரியமாக, ஒரு மோகத்தை ஆட்படலையே, ஒரு சலனம் இல்லை. எங்களோட பாட்டுக்கெல்லாம் நீங்கள் அசையக்கூட இல்லை. எப்பேற்பட்ட தைரியம் உங்களுக்கு ததைவ பவதாம் அபிவீட்சிய பாலாகா. ஸோ நாங்களெல்லாம் இப்படி பார்த்து உங்களோட அந்த அபிவீட்சிய பாலாகா, அதாவது நீங்களும் அந்த பெண்களெல்லாம் ஸ்டிச் பண்ணியிருக்கே, அதையெல்லாம் நாங்கள் பார்த்து அஸ்மத் கடாட்ச விஷதிக்த ஷரேன தக்தக, அதாவது எங்களுடைய கடாட்சங்கிற அந்த விஷ அம்பு, எங்களுடைய கடாட்சம் எப்பேற்பட்டது? நாங்கள் கடாட்சத்தை போட்டாலே அது விஷ அம்பு மாதிரி தைச்சிடும். அவள் ஒரு மன்மத மோகத்தில் ஆட்பட்டுடுவாள். நார்மலாக எல்லாருமே அப்படி தான் ஆயிடுவாள். ஆனால் உங்களுக்கு தைரியம், நீங்கள் அதை துளி கூட சலனம் ஏற்படலை. ஸோ அப்படிப்பட்ட எங்களுடைய அம்புகளால் விஷதிக்த ஷரேனக, விஷத்தால் தோய்க்கப்பட்ட, திக்தன பூசிய, விஷம் பூசிய அம்புகளை போன்ற எங்கள் பார்வையால் இது கடாட்சத்தால் தக்தக கோவான, யார் தான் எரிஞ்சு போக மாட்டா? இந்த மன்மத ஆசையில் யார் தான் எரிய மாட்டா? தத்ர பவதாம் மனசக வியதானா. ஆனால் உங்கள் மனசில் ஒரு கவலை இல்லையே, எங்களை பார்த்து எந்த சலனமும் உங்களுக்கு ஏற்படுத்தப்படலையே. எப்பேற்பட்ட தைரியம், எப்பேற்பட்ட உங்களுடைய தபஸு, இதை நாங்கள் எப்படி தான் ஸ்துதி பண்ணுவோம்ட்டு சொல்கிறோம். कुर्युः कथं स्तुतिमहो तपसः महत्वं धैर्यं तथैव भवताम् अभिवीक्ष्य बालाः अस्मत्कटाक्ष विषदिग्धशरेण दग्धः को वा न तत्र भवतां मनसः व्यथान ज्ञातौ युवां नरहरेः परम अंशभूतौ देवौ मुनीशमदमादिनिधि सदैव सेवानिमित्तम् इह नो गमनं न कामं कार्यं हरेः शतमकस्य विदातुम् एव. எங்களுக்கு தெரிஞ்சிருத்துங்கிறா. யுவாம் ஞாத்தோ, உங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். நரஹரேகே, நரசிம்மன், நரஹரேன்னு நரஹரியார் நரசிம்மர். ஸோ நரசிம்மருடைய நீங்கள் ஒரு அவதாரம் தான், நீங்கள் எங்களுக்கு புரிஞ்சுடுத்து. பரம அம்சபூதவு, நீங்கள்லாம் அவருடைய அம்சமாக வந்திருக்கிறீர்கள். நரநாராயணராக நரஹரி என்று சொல்லக்கூடிய அந்த பகவானுடைய அந்த அம்சமாகத்தான் நீங்கள் இங்கே பூமியில் வந்திருக்கீர்கள். முனி, நீங்கள் முனிவர்கள். தேவர்கள். சமதமாதி நிதி, உங்களுக்கு நிதியே சமம் தமம், அதான் மன அடக்கம் இந்திரிய அடக்கம் என்று சொல்லக்கூடிய நிதி உங்களுக்கு உண்டு. சதாயேவ, எப்பொழுதுமே அந்த நிதியோடு கூட உள்ளவர்கள் முனிவர்கள். முனினா யார்? மனனசீலக முனி, மௌனத்தோடு இருந்துட்டு பகவானை தியானம் பண்ணுறவாளுக்கு பேர் தான் முனி. முனியோட டெஃபினிஷனே மனனசீலக, எப்பொழுதும் மனனத்தில் மௌனத்திலே இருப்பா, பேச மாட்டா, பகவானை தியானத்தில் இருப்பா. அப்படிப்பட்ட முனிவர்கள் நீங்கள். ஆல்வேஸு சேவா நிமித்தம் மிக நக கமனம், நகன எங்களுடைய, நாங்கள் இங்கே வந்திருக்கோமே எதுக்காக வேண்டி வந்தோம் தெரியுமா? உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோன்ட்டான். உங்களோட சேவைக்காக நிமித்தம் இக நக கமனம், நாங்கள் வந்திருக்கோம். ந காமம் ஹரேகே காரியம், அதாவது உங்களை காமத்தில் அழுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை. சும்மா பேசுகிறாவா, எல்லாம் வஞ்சகம் தானே, இதெல்லாம் அதர்மா எப்படி நடந்ததுதானே சொல்லிட்டு இருக்காருங்க. ஸோ ந காமம் ஹரேகே காரியம், அது ஹரிங்கிறது அவளுடைய இந்திரனை சொன்னாலும் சரிதான். ஸோ நீங்கள் ஹரின்னு நினச்சானா உங்களுடைய காரியம்னு அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்திரனுடைய காரியம் உங்களை ஆசைப்படுத்தவில்லை. சதமகசிய விதாத்துமேவ, சதமகன் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாரு. யார் சதமகன்? யார்? 100 யாகம் செய்த இந்திரன். ஸோ இந்திரனுடைய அந்த காரியத்தை நாங்கள் செய்வதற்காக வந்தோம். என்ன காரியம்? உங்களுக்கு சேவை பண்ணுறது, அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோன்றோம். ज्ञातौ युवां नरहरेः परमांशभूतौ देवौ मुनीशमदमादि निधि सदैव सेवानिमित्तम् इह नः गमनं न कामं कार्यं हरेः शतमकस्य विधातुमेव भाग्येन केन युवयोः किल दर्शनं नः सम्पादितं न विदितं खलु सञ्चितं तत् चित्तं क्षमं निजजने विहितं युवाभ्याम् अस्मद्विदे किल कृतागसी तापमुक्तम्. கேன பாக்கியேன யுயோகோ கில தர்ஷனம், என்ன பாக்கியம் பண்ணியிருக்கோமோ தெரில, உங்களோட தர்ஷனம் எங்களுக்கு கிடச்சிது சொல்கிறான். ஸோ கேன பாக்கியேன, நாங்கள் என்ன புண்ணியம் பண்ணினோமோ, யுவயோகோ தர்ஷனம் கில, உங்களுடைய தர்ஷனம் எங்களுக்கு கிடச்சிது இல்லையா? நகை எங்களுக்கு சஞ்சிதம் தத் சம்பாதிதம், ஏதோ புண்ணியத்தை நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம். சஞ்சித புண்ணியம்னு இருக்கே, சஞ்சித கர்மம். ஸோ ஏதோ புண்ணியத்தை நாங்கள் சம்பாதிச்சு வச்சுக்கோம். அது விதித்தம் கொள்ளு, எங்களுக்கு தெரியல நாங்கள் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கோன்னே எங்களுக்கு தெரியல. ஆனால் உங்கள் தர்ஷனம் கிடச்சிடுது, ஏதோ புண்ணியம் பண்ணி தான் இருக்கோம் நாங்கள். ஸோ சித்தம் க்ஷமம் நிஜஜனே விகிதம்,
ஸோ எங்களுடைய நிஜஜனே அதான் யுவாபியாம்னா உங்களால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்களுடைய மக்களாக எண்ணி நாங்கள் உங்களுடைய ஆட்கள்னு நிஜ ஜனங்களாக எங்களை பாவித்து எங்களுக்கு க்ஷேமத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். க்ஷமம்னா க்ஷேமம்னு அர்த்தம். ஸோ எங்களோட மனசில் ஒரு க்ஷேமத்தை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். உங்கள் 2 பேராக சேர்ந்து விகிதம் செய்யப்பட்டது. அஸ்மத் விதே கிருத ஆகசின்னு சொன்னா குற்றம் செய்த எங்களுக்கு கூட தாபமுக்தம், அதாவது உங்களை தாபமுக்தம்னு பிரித்தோம்னா தாபம் இல்லாமல் ஒரு விதமான தபஸ்லால் எரிக்கலாம். தபஸோடு ஒரு இது என்னது காரியம் என்னதுன்னா பிரத்தியார் அப்படியே பார்த்தா எரிச்சு விடுவான். அந்த மாதிரி ஒரு அந்த எரிக்கிற தன்மை இல்லாமல் ரொம்ப அமைதியாக எங்களுடைய க்ஷேமத்துக்காக தப்பு செய்த எங்களுக்கு கூட அஸ்மத் விதேக்கில எங்களை மாதிரி ஆளுகளுக்கு கூட உங்களுடைய தபஸுங்கிற இதனால ஒரு எரிக்காமல் எங்களுக்கு அனுகிரகம் க்ஷேமத்தை பண்ணியிருக்கிறீர்கள். நாங்கள் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறோம். भाग्येन केन युवयोः किल दर्शनं नः संवादितं न विदितं खलु सञ्चितं तत् चित्तं क्षमं निजजने विहितं युवाभ्याम् अस्मद्विदे किल कृतागसीतापमुक्तम्. அது கர்ணா कुर्वन्ति नैव विबुधाः तपसः व्ययं वै शापेन तत् सफलतेन महानुभावाः. व्यास उवाच इत्थं निशम्य वचनं सुरकामिनीनां तौ ऊचतुः मुनिवरौ विनयानतानाम्. ஓகே. ஸோ ஷாப்பேன துச்ச ஃபலதேன மகானுபாவாக. ஸோ மகானுபாவர்கள், அதாவது நல்ல அனுபவம் அனுபவம்னா பெருமைன்னு அர்த்தம். மகா அனுபவம் உடையவர்கள் மிகுந்த பெருமையுடைய பெரியவர்கள் எல்லாரும் துச்ச ஃபலதேன, அதாவது துச்சமான பலம் தருவதற்காக ஷாப்பேன, யார் ஷாபத்தை வேஸ்ட் பண்ண மாட்டான். மகானுபாவர்கள்லாம் சாபத்தை கொடுத்து தன்னோட தபசால சம்பாதிச்சு அந்த சொத்தை விடமாட்டார்கள். யாரும் சாபம் கொடுக்க மாட்டா. மகானுபாவர்கள் அப்படிப்பட்ட சுபாவத்தோடு தான் இருப்பா. நைவ குர்வந்தி விபுதாக தபசக வியம் வை, அதாவது தேவரிஷிகள். விபுதாகான்னு சொல்லும்போது இங்கே தேவர்கள்னு இருக்கக்கூடாது, தேவரிஷிகள். நரநாராயணர்கள் தேவரிஷிகள். ஸோ தேவரிஷிகள் யாருமே தன்னுடைய தபஸை இப்படி வியம் பண்ண மாட்டா, வேஸ்ட் பண்ண மாட்டா. சாபம் கொடுத்து அதனால் கிடைக்கக்கூடிய துச்சமான பலனை விரும்பி யாருமே தங்கள் சம்பாதித்த தபஸை நைவ குர்வந்தி, அதை வேஸ்ட் பண்ணவே மாட்டா. வியம் வை நைவ குர்வந்தின்னு படிக்கணும். வியம்னா வேஸ்ட் ஆகிறது. ஸோ யாருமே சாபம் கொடுக்க மாட்டா, க்ஷேமத்துக்கான காரியத்தை தான் பண்ணுவா. நீங்களும் அதை தான் பண்ணியிருக்கேன்னு அப்சரஸ் பெண்கள்லாம் ரொம்ப புகழ்ந்து சொல்லிட்டா நரநாராயணர்களை பார்த்து. ஓ சாரி. இப்போ இது கேட்டுட்டு வியாசர் சொல்கிறார், இத்தம் நிஷம்ய வச்சனம். இதெல்லாம் கேட்டா இப்போ அப்சரஸ் எல்லாம் பேசி முடிச்சுட்டா. சுரகாமினினாம், தேவர்களில் யாரெல்லாம் மற்றவாளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த பெண்கள், அப்சரஸ் பெண்களோட வார்த்தையை கேட்டு தௌ ஊச்சத்துகு முனிவர்களை சிறந்தவர்களான அந்த நரநாராயண ரிஷிகள் அவர்கள் 2 பேரும் பேசினார்கள். வினயானதானாம், வினயத்தோடு அடிபணிந்து நமஸ்காரம் பண்ணிட்டு நிற்கக்கூடிய அப்சரஸ்களை பார்த்து இப்போ ரிஷிகள் பேசுவான். नैव विबुधाः तपसः व्ययं वै शापेन तुच्छबलदेन महानुभावाः. व्यास उवाच इत्थं निशम्य वचनं सुरकामिनीनां तौ ऊचतुः मुनिवरौ विनयानतानाम्. राधे कृष्ण मैम. प्रीतौ प्रसन्नवदनौ जितकामलोभौ धर्मात्मजौ जिततपोरुचिशोभिताङ्गौ नरनारायण ऊचतुः ब्रुवन्ति वाञ्छितान् कामान् तदावह துஷ்டமானசௌ. பிரீத்தௌ பிரசன்னவதனௌ. வியாசர் சொல்லிட்டு இருக்காருங்க இவற்றை. அப்படி ரொம்ப பிரீத்தியோடு, முகமெல்லாம் நல்ல தெளிவான முகம், ஒரு விதமான கோபமெல்லாம் இல்லை. இவாள் நம்ம தபசை கெடுக்க வந்தாலுங்கிற கோபத்தெல்லாம் இல்லை. நம்ம தெளிவான முகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் முனிவர்கள். ஜித காமலோபோ, காமத்தையும் லோபத்தையும் ஜெயித்தவர்கள் அப்பேற்பட்ட முனிவர்கள். ஸோ தர்மாத்மஜோ, தர்மருடைய பிள்ளைகள். 2 பேரும் தர்மருடைய பிள்ளைகள் தானே. ஸோ அவருடைய பிள்ளைகள். நிஜ தபோ ருச்சி சோபித்த அங்கவ், தங்களுடைய தபஸோடு ருச்சியினாலேயே உடம்பெல்லாம் பளபளன்னு சோபனமாக தேஜஸாக இருக்கான். அப்படிப்பட்ட முனிவர்கள் அவள் பேச ஆரம்பித்தார்கள். அப்படி சொல்லிட்டு நரநாராயணர்கள் 2 பேரும் ஊச்சத்துக்கு சொன்னார்கள். ப்ருவந்து வாஞ்சிதான் காமான், நீங்கள் உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ சொல்லுங்க. இப்போ அவள் அப்சரஸை பார்த்து இவா சொல்கிறான், முனிவர்கள் சொல்கிறா, உங்களுக்கு வேண்டிய விருப்பங்களை கேளுங்கள். வாஞ்சிதான் காமான் ப்ருவந்து சொல்லுங்க.
ததாவக நாங்கள் கொடுக்குறோம், 2 பேரும் தருவோம். துஷ்டமானசோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு, நீங்கள் எங்களோட புகழெல்லாம் கேட்டாச்சு, போரும், நாங்கள் இப்போ வரேன் கேளுங்கோ தரோம்னு சொல்கிறாங்க. प्रीतौ प्रसन्नवदनौ जितकामलोभौ धर्मात्मजौ निजतपो रुचिशोभिताङ्गौ नरनारायण उचतुः प्रबन्धु वाञ्छितान् कामान् तदावह तुष्टमानसौ. राधे कृष्ण मैम. यान्तु स्वर्गं गृहीत्वा इमाम् उर्वशीं चारुलोचनाम् उपायनम् इयं बाला गच्छतु अद्य मनोहरा. பாலாஹா அது வந்து இது அட்ரஸிங் சம்போதனம். ஓகே. யாந்து சொர்க்கம் ஆச்சு. கிரகித்வா இமாம் ஊர்வஷியும், இந்த ஊர்வஷியும் எடுத்துங்கோ, நான் உங்களுக்கு கிஃப்டாக தரேன், இந்த ஊர்வஷி பெண்ணை கூட்டின்னு போயிடுங்க நீங்கள். ஸோ யாந்து சொர்க்கம், நீங்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்கோ, இந்த பெண்ணை ஊர்வஷியை கொண்டுட்டு சாருலோச்சனாம் அழகிய கண்களுடைய இந்த பெண்ணை அழிச்சுன்னு போங்கோ. உபாயனம் இயம் பாலாகா, பாலாகா பெண்களே, இவள் உங்களுக்கு கிஃப்ட்டு. கச்சது அத்ய மனோகரா, இவள் போட்டும், மனோகரமான இந்த பெண்ணும் உங்களுடன் போகட்டும். கச்சது. यान्तु स्वर्गं गृहीत्वा इमम् उर्वशीं चारुलोचनाम् उपायनम् इयं बालाः गच्छतु अद्य मनोहरा. இமாம் उमाम् இமாம் ஊர்வஷி. இமாம்னு சொன்னால் ஆணாயிடும், இமாம்னு பெண். ओके मैम. दत्तौ आभ्यां भगवतः प्रीणनाय उरुसम्भवा स्वस्त्यस्तु सर्वदेवेभ्यः यथेष्टं प्रव्रजन्तु च. அது பிராக்கெட்டில் இருக்கிற ஸ்லோகம் இதுலேயே சேர்த்துருங்க. நான் கஸ்யாபி இருக்கா? ओके. न कस्यापि तपो विज्ञं प्रकर्तव्यम् अतः परम्. प्रकर्तव्यम् अतः परम् இல்லையா? கரெக்ட். ஸோ ஆபியாம் தத்தௌ, உங்கள் எங்களால் கொடுக்கப்பட்ட, எங்கள் ஆபியாம் தத்தவனா எங்களால், எங்கள் 2 பேரால் கொடுக்கப்பட்டவள் இவள். மகவதக பிரீணனாய, மகவான் சந்தோஷப்படட்டும். அப்சரஸ் அவன் தான் அப்சரஸ் பின்னாடியே நடக்கக்கூடியவன், அதனால் இன்னொரு அப்சரஸ் கிடைக்கட்டும் அவனுக்கு. ஊரு சம்பவா, எங்களுடைய தொடையிலிருந்து ஏற்பட்டவள், அது நாராயணரோட தொடையிலேருந்து வந்தா இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட அந்த பெண் அவனை பகவானை சந்தோஷப்படுத்தட்டும். ஸ்வஸ்தி அஸ்து சர்வதேவேபியக, எல்லா தேவர்களுக்கும் மங்களம் ஏற்படட்டும். யதா இஷ்டம் பிரவ்ரஜந்து ச, நீங்கள் எல்லாரும் இஷ்டம் போல் கிளம்பி போகலாம். ந கஸ்யாபி தப்போ விக்னம், இதுக்கு மேலே அதப்பரம், இதுக்கு மேலே யாருக்குமே தப்போ விக்னம் பண்ணக்கூடாது. யார்கிட்டையும் போய் தபஸை விக்னப்படுத்தக்கூடாது. அதுக்கு தான் போனால் போகிறது, இந்த பொண்ணை நான் உண்டாக்கி தந்திருக்கேன், கொண்டு போங்கன்ற. दत्तौ आभ्यां मगवतः प्रीणनाय ऊरुसम्भवा स्वस्ति अस्तु सर्वदेवेभ्यः यथा इष्टं प्रव्रजन्तु च न कस्यापि तपो विघ्नं प्रकर्तव्यम् अतः परम्. राधे कृष्ण. प्रीणनाय ऊरुदेव्यो ऊचुः क्व गच्छामः महाभाग प्राप्ताः ते पादपङ्कजम् नारायण सुरश्रेष्ठ भक्त्या परमया मुदा. ஸோ தேவிகளெல்லாம் சொல்கிறா, இப்போ குவகச்சாமகா மகாபாகா, மகாபாகியமுடையவரே எங்களை போக சொல்கிறீங்களே, நாங்கள் எங்கே போவோம்? குவகச்சாமகா தே பாத பங்கஜம் பிராப்தாக, உங்களுடைய காலடியில் வந்தாச்சு, இனிமேல் நாங்கள் பகவான்கிட்டலாம் போக போகிறது இல்லை, உங்களுடைய காலடியில் வந்ததுக்கப்புறம் நான் அங்கே செல்றதா இல்லை. எப்படி கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறா இல்லையா, அந்த ரிஷி பத்திரிகள் எல்லாம் வருவாளே, வந்துட்டு என்னை திரும்பி போக சொல்கிறே, எங்கள் ஹஸ்பண்டெல்லாம் எங்களை சேர்த்துக்க மாட்டாலே, நாங்கள் எப்படி போவோம்? அது மாதிரியே கேட்குறா. இப்போ நரநாரில் பார்த்து உங்களுடைய பாத பங்கஜத்தை அடைந்து விட்டோம், எப்படி நாங்கள் போவோம்? குவகச்சாமகா ஏன் போக போகிறோம்? நாராயண சுரஸ்ரேஷ்ட தேவர்களின் தலைவனே நாராயணரே, பக்தியா பரமயாமுதா, அதாவது பக்தியோடு, பரமமான பக்தியோடு சந்தோஷமாக உங்கள் காலடியில் இருக்கோம், எங்களை அனுப்பாதேங்கோன்ட்டு சொல்கிறோம். देव्य ऊचुः क्व गच्छामः महाभाग प्राप्ताः ते पादपङ्कजम् नारायण सुरश्रेष्ठ भक्त्या परमया मुदा. वाञ्छितं चेद्वरं नाथ ददासि मधुसूदन तुष्टः कमलपत्राक्ष ब्रवीमः मनसा ईप्सितम्. நாதா, எங்களுடைய நாதனே,
நீங்கள் வந்து வாஞ்சிதம் வரம் சேத்து, எங்களுக்கு நாங்கள் இஷ்டப்பட்ட வரத்தை தரேன்னு தானே ஆரம்பித்தேன். அப்போ எங்களுடைய இஷ்டப்பட்ட வரத்தை நீங்கள் தருவது என்றால் ததாசி சேத், நீங்கள் எங்களுக்கு வரம் தரதானால் மதுசூதன, மது என்ற அரக்கனை ஒழித்த விஷ்ணுவே, விஷ்ணுடைய அவதாரம் தானே வா. ஸோ துஷ்டக கமலபத்ராட்ச, எங்களுக்கு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி கமலபத்ராட்சன்னு தாமரை கண்களை உடையவனே. பிரவீமக மனசா யுப்சிதம், அப்போ நாங்கள் சந்தோஷமாக எங்களுடைய மனசில் என்ன இருக்குங்கிறத உங்கள்கிட்ட சொல்லுவோம், நீங்கள் வந்து வரம் தருவதா இருந்தால் சொல்கிறோம் அப்படிங்கிறா. ददासि मधुसूदन तुष्टः कमलपत्राक्ष ब्रवीमः मनसा ईप्सितम् पतिः त्वं भव देवेश वरं येनं परन्तप भवामः प्रीतियुक्ताः त्वां सेवितुं जगदीश्वर. அவ்வளோதான், நாங்கள் எல்லாருமே உனக்கு மனைவி ஆயிடுறோன்றா. பதிஹி பவ, எங்களுடைய கணவனாக நீங்கள் ஆக வேண்டும் தேவேஷனே. ஏனம் வரம் பரந்தபா, இதுதான் எங்களுடைய வரம். பரந்தபன்னு பரமமான தபசை உடையவனேன்னு எடுத்துக்கணும் இங்கே அர்த்தத்தை, பரம் தபா. ஸோ அப்படிப்பட்ட தபசை உடையவரே எங்களை மனைவியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரீத்தியுக்தாக, ரொம்ப பிரீத்தியோடு நாங்கள் உங்களுடைய மனைவி ஆகிடுவோம், பவாமக ஆகிவிடுவோம். துவாம் சேவித்தும், உங்களை சேவை பண்ணணும், அதுக்கு தான், வேறு எதுக்கும் இல்லை, உங்களை சேவை பண்ணணும். ஜெகதீஸ்வரனை, ஜெகத்துக்கெல்லாம் ஈஸ்வரனான உங்களை சேவை பண்ணுறதுக்காக வேண்டி உங்களுடைய மனைவியாகவே ஆகிறோம், அந்த வரத்தை கொடுங்கள்னு கேட்குறேன். पतिः त्वं भव देवेश वरं येनं परन्तप भवामः प्रीतियुक्ताः त्वां सेवितुं जगदीश्वर. त्वया च उत्पादिता नार्यः सन्ति अन्याः चारुलोचनाः ஊர்வஷ்யாத்யாஹ ததா யாந்து ஸ்வர்க்கம் வை பவத் ஆக்ஞயா. ஸோ நீங்கள் உட்பாதனம் பண்ணினேல, நீங்கள் ஏற்படுத்தின 9 பெண்கள், ஊர்வசியோட அடக்கமாக மொத்தம் 9 பொம்பளைகள் நீங்கள் உண்டாக்கி கொடுத்தேன். அப்படிப்பட்ட பெண்கள் துவயாச்ச உட்பாதிதா நாரியக, அந்த பெண்கள் எல்லாம் சந்தி, அவள் இருக்காளே, நாங்கள் தான் போனது இல்லை சொர்க்கத்துக்கு, இவாளை அனுப்புங்கன்றா. நீங்கள் உற்பத்தி பண்ணலாம் சொர்க்கத்துக்கு போட்டோம். அந்யாகா சாருலோச்சனாக, அது மட்டும் இல்லை, இந்த 9 பேரை தவிர இன்னும் நிறைய பெண்கள்லாம் இருக்கா, யாருக்கெல்லாம் போனமோ போட்டோங்கிறாவா. ஸோ ஊர்வஷ்யாத்யாகா ததா யாந்து, ஊர்வஷி முதலியவர்கள் அவர்களோட கூட இவா எல்லாரும் சேர்ந்து போட்டோம். யாந்து போகட்டும், சொர்க்கத்துக்கு போட்டோம். வை பவதாக்ஞா, நீங்கள் ஆக்ஞா அவளுக்கு கொடுங்கோ, போ சொல்லி, எங்களை போக சொல்லாதீங்கோ, அவளை போக சொல்லுங்கன்றான். त्वया च उत्पादिता नार्याः सन्ति अन्याः चारुलोचनाः ஊர்வஷ்யாத்யாः तथा यान्तु स्वर्गं वै भवत् आज्ञया. நார்யக, நார்யகங்கிறது குரில். நார்யக ஸ்ரீணாம் षोडशसाहस्रं तिष्ठतु अत्र शत अर्धकं सेवां ते अत्र करिष्यामः युवयोः तापसोत्तमौ. ஸோ ஷோடச சாகசிரம் ஸ்ரீராம், அதாவது இப்போ 16,050 பேர் வந்தா இல்லையா, இது இப்போ ஷோடச சாகசிரம் சதார்த்தகம்னா 50, சதம்னா 100, அதோட பாதி 50. ஸோ 16,050 பேர் அங்கேருந்து வந்தோமே நாங்கள்லாம். அவெல்லாம் யுவயோகோ தாபச உத்தமம், உங்கள் தபஸ்லேயே சிறந்த உத்தமமான தபசை உடைய உங்களுக்கு, உங்கள் 2 பேருக்கும் சேவாம் தே அத்திர கரிஷ்யாமக, உங்கள் 2 பேருக்கும் நாங்கள் சேவை பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் 16,050 பேர் இங்கே இருக்கோம், மற்றவாலாம் போட்டோம்னு சொல்லிட்டான். ஸ்ரீணாம் ஷோடசசாஹஸ்ரம் திஷ்டது அத்ர சதார்த்தகம் சேவாம் தே அத்ர கரிஷ்யாமக யுவயோகோ தாபசோ ச உத்தமௌ. ராதாகிருஷ்ண மேம், வாஞ்சிதம் தேஹி தேவேஷ சத்யவாக்பவ மாதவ ஆஷா பங்கஹ ஹீனாரீணாம் ஹிம்சனம் பரிகீர்த்திதம். தேவேஷா, தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரான நாராயணரே, வாஞ்சிதம் தேகி, நாங்கள் விரும்பப்பட்டதை நீங்கள் கொடுங்கள், எங்களுக்கு கொடுங்கோ. சத்யவாக் பவ, நீங்கள் சொல்கிறீர்கள் வரம் தரேன் கேளுங்கோன்னு சொல்கிறீர்கள், அந்த சத்தியத்தை நிறைவேற்றின நீங்கள். சத்யவாக் பவ மாதவ, ஹே மாதவரே, என்ன சத்தியத்தை நிறைவேற்றுங்கள், நீங்கள் கொடுத்த சத்தியம். ஆஷா பங்ககி நாரீணாம் ஹிம்சனம், எங்களுடைய ஆசையை நிறைவேற்றாமல் அது பங்கம் ஆயிடுத்துன்னு சொன்னாலே, எங்களுடைய விருப்பம் நிறைவேற்றப்படாமல் இருந்தாலேயே பெண்களுக்கு ஹிம்சனம் பரிகீர்த்திதம், அதுவே எங்களுக்கு பண்ணுற ஹிம்சை என்று சொல்லப்படுகிறது. ஸோ எங்களுடைய அதுதானே இப்போ வாஞ்சிதம் தேஹி தேவேஷ சத்யவாக்பவ மாதவ ஆஷாபங்கஹ ஹி நாரீணாம் ஹிம்சனம் பரிகீர்த்திதம்.
काम आत्तानाञ्च मुनिभिः धर्मज्ञैः तत्त्वदर्शिभिः भाग्ययोगादिह प्राप्ताः स्वर्गात् प्रेम परिप्लुताः. ஸோ காமார்த்தான நாங்களாம் ரொம்ப ஆசையாக இருக்கோம், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களுக்கு சேவை பண்ணுங்கிற ஆசையோடு இருக்கோம். நாங்கள் அப்படிப்பட்ட காமத்தில் பீடிக்கப்பட்ட எங்களை முனிபிகி தர்மஜகி, நீங்கள் தர்மம் அறிந்தவர்கள் முனிவர்கள், தத்துவதர்ஷிபிகி தத்துவத்தை எல்லாம் அறிந்தவர்கள், சாஸ்திரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பாக்ய யோகாதிக பிராப்தாக சொர்க்காத்து, ஏதோ எங்களுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கோம், அந்த பாக்கியத்தினால இங்கே சொர்க்கத்திலேருந்து உங்கள்கிட்ட வந்து அடையிற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடச்சிருக்கு, உங்களை அடைஞ்சிருக்கோம். நாங்கள் பிரேம பரிப்புளுத்தாக, அன்போடு இருக்கோம், நாங்கள் உங்கள்கிட்ட ரொம்ப ஆசையோடு இருக்கோம். தெக்தும்ன அர்ஹசின்னு அடுத்த லைனில் வருது. காமார்த்தானாஞ்ச முனிபிஹ தர்மஜ்ஞைஹ தத்வதர்ஷிபிஹ பாக்யயோகாதிஹ பிராப்தாஹ ஸ்வர்காத் பிரேம பரிப்ளுதாஹ. தெக்தும் ந அர்ஹசி தேவேஷ சமர்த்தஹ அசி ஜகத்பதே. நாராயண உவாச்ச பூர்ணம் வர்ஷ சஹஸ்ரம் தோ தபஹா தப்தம் மயா அத்ரவை. ஸோ எங்களை இப்படி அப்படி ஆசையாக வந்திருக்கோம், உங்களுக்கு கிட்ட வர வந்து எங்களை விடக்கூடாது. நீங்கள் தெக்தும்னா அர்ஹசி, நீங்கள் எங்களை விடவே கூடாது. தேவேஷ, ஹே நாராயணரே, சமர்த்தோசி ஜெகத்பதே, உங்களுக்கு சாமர்த்தியம் உண்டு, எங்களெல்லாம் வச்சு பரிபாலிக்கிற சாமர்த்தியம். எப்படிடா இவ்வளோ பேர் கலாமண்டு எப்படி பரிபாலிக்கிறதுன்னு நினைக்க வேண்டாம், உங்களுக்கு சாமர்த்தியம் உண்டு. சமர்த்தோசி ஜெகத்பதே, ஏன்னா ஜெகத்துக்கே பதி நீங்கள். ஸோ விஷ்ணுவோடைய அவதாரங்கிற இதில் தான் பேசுகிறாவா, விஷ்ணுவோடைய மனைவியாகி அவருக்கு சேவை பண்ணணுங்கிற ஆசையில் சொல்கிறா, எங்களை விட்டுடாதேங்கோ. சாரி, நாராயணர் சொல்கிறார். இப்போ அடுத்தது பதில் சொல்கிறார். பூர்ணம் வருஷ சகசிரம் தூ தபக தப்தம், நான் வந்து 1000 வருஷம் நான் தபஸ் பண்ணியிருக்கேன். மயா அத்திரவை, இந்த பத்ரிகாசிரமத்தில் நான் 1000 வருஷம் தபஸ் பண்ணியிருக்கேன்னு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். நாராயண உவாச்ச பூர்ணம் வர்ஷ சஹஸ்ரம் தூ தபஹ தப்தம் மயா அத்ரவை. ஜிதேந்திரியேன சார்வங்யஹ கதம் பங்கம் கரோமி அதஹ ந இச்சா காமே சுகே காச்சித் சுகதர்ம விநாசகே. அடுத்த லைன் படிச்சிடுங்க. பசூனாம் அபி சாதர்மியே ரமேத மதிமான் கதம். ஸோ ஜிதேந்திரியேனா, நான் இந்திரியங்களெல்லாம் ஜெயிச்சு இப்படி தபஸ் பண்ணி 1000 வருஷம் தபஸ் பண்ணி இந்திரியங்களெல்லாம் ஜெயிச்சு அப்படிலாம் இருக்கேன், உட்காண்டிருக்கேன் நான். சாரு அங்கியக, அழகிய அங்கங்களை உடையவர்களே பெண்களே, கதம் பங்கம் கரோமி, இப்படிப்பட்ட தபஸை நான் வந்து எப்படி விடுவேன்? தபஸில் நான் சன்னியாசி வாழ்க்கையில் ஆசைப்பட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கோம் போது உங்களை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளுமோ அந்த தபஸை பங்கம் நான் எப்படி பண்ண முடியும்? ந இச்சா காமே சுகை, எனக்கு இந்த காமத்தில் சுகத்தில் எல்லாம் விருப்பம் கிடையாது, எனக்கு அந்த விருப்பமே கிடையாது. தர்ம விநாசகே காட்சி சுகை, இது தர்மத்தை நாசப்படுத்தக்கூடிய சுகம். இது இந்த காமத்தில் போய் ஈடுபட்டு கல்யாணம்லாம் பண்ணிட்டு என்னென்னா அது வெறும் காமத்துக்காக பண்ணுறதா இருக்கும், தர்மத்தை நாசப்படுத்தக்கூடிய சுகமாகத்தான் இருக்கும். அது மதிமான் பசுனாமபி சாதர்மிய, அதாவது பசுக்களுக்கு மிருக தர்மம், அது மிருகங்களுக்கு இது தர்மம். அவளை பொறுத்த வரைக்கும் இந்த தர்மத்தில் ஈடுபடுறது அவளுக்கு சாதாரணமான தர்மம். அதுக்கு ஈக்குவலான ஒரு தர்மத்தில், அது சாதர்மியம்னா மிருக தர்மத்தை போல ஒரு தர்மம். குடும்பத்தில் போய் ஈடுபட்டுட்டு சன்னியாசியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தில் வருது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அந்த சாதர்மியத்தை நான் எப்படி பண்ணுவேன்? மதிமான் கதம் ரமேத, அதை போய் ஒரு புத்திசாலியாக படுறவன் எப்படி விரும்புவான்? எப்படி உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கேட்குறேன். ஜிதேந்திரியேன சாரு அங்கியஹ கதம் பங்கம் கரோம்யதஹ ந இச்சா காமே சுகே காச்சித் சுகதர்ம விநாசகே பசூனாம் அபி சாதர்மியே ரமேத மதிமான் கதம். மூணா படிச்சிருங்க அடுத்தது. ஓகே. அப்சரஸ ஊச்சுஹோ சப்தாதீனாம் ச பஞ்சானாம் மத்யே ஸ்பர்ஷ சுகம் பரம் ஆனந்த ரசமூலம் வை ந அன்யத் அஸ்தி சுகம் கில அதோ அஸ்மாகம் மகாராஜ வச்சனம் குரு சர்வதா. ஸோ இவ அப்சரஸ் சொல்கிறா, பதில் சொல்கிறா. சப்தாதீனாம் பஞ்சானாம், அதாவது சப்தம், ஸ்பர்ஷம், கந்தம், ரசம் இதெல்லாம் இருக்குது. 5 ஞானேந்திரியங்களோட இந்த தன்மாத்திரைகள். ஸோ அந்த சப்தங்க அந்த அதெல்லாம் ரூப ரச கந்தம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துலேயுமே ஸ்பர்ஷ சுகம் வரன்றான்.
ஸோ ஸ்பர்ஷம் தான் ரொம்ப கிரேட்டுன்றான். நார்மலாக என்ன சொல்லுவோம், ரசத்துக்கு அடிமையாகப்படாது, நாக்குக்கு அடிமையாகப்படாது, அதுதான் மகா பொல்லாதுன்னு சொல்கிறோம். இவன் என்ன சொல்கிறா, ஸ்பர்ஷ சுகம் தான் இருக்கிறதுலே பெரிய சுகம் அதுதான் பான்றாவா. ஸோ அதுதான் வரமான சுகம் அது, அதை போய் வேண்டான்றீங்களே நீங்கள். ஆனந்த ரசம் மூலம் வை, ஆனந்த ரசத்தை ஏற்படுத்தக்கூடியதுக்கு மூலமான காரணமே ஸ்பர்ஷந்தான். ஸோ அதனால கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. நான் அந்நியதஸ்தி சுகம் கில, வேறு எதுவுமே சுகம் கிடையாது, மற்ற சுகம்லாம் பெரிய சுகமே கிடையாது. இந்த தன்மாத்திரைகள்லேயே இந்த ஸ்பர்ஷ சுகம் தான் சுகம். அதோ அஸ்மாக்கம் வச்சனம் குரு சர்வதா, மகாராஜா, ஹே மகாராஜாவே, எங்களுடைய வார்த்தையை நீங்கள் சத்தியமாக பண்ண வேண்டும், சர்வதா நிச்சயமாக நாங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் செய்யத்தான் வேணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறாவா. அப்சரசௌச்சுஹோ சப்தாதீனாம் ச பஞ்சானாம் மத்யே ஸ்பர்ஷ சுகம் பரம் ஆனந்தரசமூலம் வை ந அன்யத் அஸ்தி சுகம் கில அதோ அஸ்மாகம் மகாராஜ வசனம் குரு சர்வதா. निर्भरं सुखम् आसाद्य चरस्व गन्धमादने यदि वाञ्छसि नाकत्वं न अधिकः गन्धमादनात् रमस्व अत्र शुभे स्थाने प्राप्य सर्वाः सुराङ्गनाः. नाकं त्वं, नाकன்னு போட்டுக்க, புள்ளி வச்சுக்க, நாக்கம். நாக்கன்னு தான் மேம் இருக்கு. நாக்கம்மா, நாக்கம், நாக்கம்னா சொர்க்கலோகம். ஓகே. அதாவது எதி வாஞ்சதி நாக்கம் துவம், உங்களுக்கு ஒருவேளை சொர்க்கம் போகணுன்னு ஆசைப்பட்டேலானா, சொர்க்கலோகத்துக்கு போகணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டேன்னா, நான் அதுக்காக கந்தமாதனாத்துட்டா, இந்த கந்தமாதனம் இருக்கே, இந்த மலை இருக்க, இந்த பத்ரிகாஷ்டிரமத்தை விட அது ஒன்றும் சொர்க்கம் ஒன்றும் பெருசாக சிறந்ததெல்லாம் கிடையாது. இதை விட அதிகமாக சொல்லலாம் முடியாது சொர்க்கத்தை. நீங்கள் ஒருவேளை சொர்க்கத்தை விரும்பினா கூட நீங்கள் தபஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவான், நிறைய பேர் தபஸ் பண்ணுறதே சொர்க்கத்துக்கு போகலான்ட்டு ஆசைப்பட்டு பண்ணுவான். அந்த ஆங்கிளில் இவா பேசுகிறா இப்போது. ஸோ கந்தமாதனத்தை விட அதிகமான சுகமெல்லாம் அந்த சொர்க்கத்துலையும் கிடையாது. நிர்பரம் சுகம் சாத்திய, நிர்பரமானது குறையாத சுகம், நிறைந்த சுகம், அப்படிப்பட்ட சுகத்தை அடைந்து கந்தமாதனே சரஸ்வ, இந்த கந்தமாதனத்துலேயே இருங்கோ, நம்மளாம் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாவா. கந்தமாதனத்திலேயே சரஸ்வ, இங்கேயே நடங்கோ, சொர்க்கமே வேண்டியதில்லை. ரமஸ்வ அத்திர, ஸோ இந்த சுபேஸ்தானம், இந்த சுபமான இடம், இது இந்த ரொம்ப அழகான இடம், இந்த பத்ரிகாசிரமம், இங்கே ரமித்து கொண்டு இருக்கலாம். பிராப்பிய சர்வாகா சுராங்கனாக, தனியாக நம்பிக்க வேண்டாம், எங்களெல்லாம் சேர்த்துக்குங்க, எல்லா சுர அங்கனாக தேவர்கள் தேவ பெண்மணிகளான எங்களையும் சேர்த்துண்டு நீங்கள் சந்தோஷமாக இங்கேயே கந்தமாதனத்தில் இருங்கள்னு சொல்கிறோம். निर्भरं सुखम् आसाद्य चरस्व गन्धमादने यदि वाञ्छसि नाकं त्वं न अधिकः गन्धमादनात् रमस्व अत्र शुभे स्थाने प्राप्य सर्वाः सुराङ्गनाः. इति श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां चतुर्थस्कन्धे अप्सरसां नारायणसमीपे प्रार्थनाकरणं नाम षष्ठोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. राधे कृष्ण मैम. अथ सप्तमोऽध्यायः. व्यास उवाच इति आकर्ण्य वचः तासां धर्मपुत्रः प्रतापवान् विमर्शम् अकरोत् चित्ते किं कर्तव्यं मया अधुना. இப்போ வியாசர் ஜனமேஜன்ட்டு சொல்லிட்டு இருக்காரு கதையெல்லாம் சொல்லிட்டு, இதை வச்ச தாசாம் வச்சக இது ஆக்கர்ணியா, அவள் பேசுகிறதெல்லாம் இந்த ஊர்வசியெல்லாம் சொல்லிட்டாளா. இதை கேட்டு தர்மபுத்திரக, தர்மனுடைய பிள்ளையான நாராயணன், பிரதாபவான், ரொம்ப பிரதாபமுடையவர், நல்ல பெருமை உடையவர், விமர்சம் அக்கரோத் சித்தே, மனசில் ஆராய்ஞ்சு பார்க்குறார். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, அகங்காரம் தூங்கி போயிடுத்தே, என்னுடைய அகங்காரத்தினால தானே இந்த பெண்களெல்லாம் சிரிச்சிச்சு இப்படிலாம் பண்ணிட்டேன்னு மனசில் வருத்தப்படுறார். இப்போது விமர்சம் அக்கரோத், விமர்சம்னு இந்த மனசில் போய் ஆராய்ந்து அறிகிறார், நான் பண்ணின தப்பு என்ன, இப்படி மாட்டின்னு விட்டேனே வா கையிலான்ட்டு. கிம் கர்த்தவியம் ஐயா அதுனா, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு மனசில் யோசிக்கிறார். व्यास उवाच इति आकर्ण्य वचस्तासां धर्मपुत्रः प्रतापवान् विमर्शम् अकरोत् चित्ते किं कर्तव्यं मयाधुना. हास्यः अहं मुनिवृन्देषु भविष्यामि अद्य सङ्गमात् अहङ्कारात् इदं प्राप्तं दुःखं न अत्र विचारणा मूलं धर्मविनाशस्य प्रथमं यत् अहङ्कृतिः. அவ்வளோதான். ஸோ அத்திய சங்கமாத்து ஹாஸ்யக அயம் அகம். ஸோ இந்த நல்ல முனிவர் கூட்டத்திலேருந்து நான் விடப்பட்டு விடுவேன். ஹா தாத்துவே விடுறதுன்னு அர்த்தம். ஸோ ஹாஸ்யக,
ஸோ இந்த முனிவர் கூட்டத்துலேருந்து என்னை விட்டுடுவா. இந்த பொண்டாட்டி குழந்தைகள் குட்டிகள்னு இந்த கிரகசாஸ்திரத்தில் போயிட்டா என்ன ஆகுது? அதனால இந்த முனிவிருந்தேஷு ஹாஸ்யக, முனிவர்கள் கூட்டத்திலேருந்து நான் விடப்பட்டு விடுவேன், தனிமை ஆகிடுவேன். இந்த முனிவர்கள் கூட்டத்தில் இனிமேல் சேர முடியாது. இந்த மாதிரிலாம் பண்ணினேன்னா பவிஷ்யாமி, இப்படி ஆகிடுவேன் நான். அகங்காராத் இதம் பிராப்தம், என்னுடைய அகங்காரத்தினால இந்த கஷ்டத்தை நான் அனுபவிக்கிறேன். இப்போ வந்துருது எனக்கு முன்னாடி. துக்கம்னா அத்திர விசாரணா, இது துக்கம்தான், இதில் யோசிக்கிறதுக்கே வேண்டியதே இல்லை. இது துக்கத்துக்கோட காரணம், மூல காரணமே இந்த இதுதான், சங்கம் தான். ஸோ தர்ம விநாசாய பிரதமம் மூலம், தர்மத்தை நாசப்படுத்துறதுக்கு மூல காரணம் என்னது? நம்பர் 1ல் எது நிற்கிறதுன்னு பார்த்தா எது? அகங்கிருதிகி, அகங்காரம்தான். நான்கிற அகங்காரம்தான் நாசத்துக்கு மூல காரணம், தர்மத்தை நாசப்படுத்துறதுக்கு மூல காரணம் அதுதான்னு நினைக்கிறார் நாராயணர். हास्यः अहं मुनिवृन्देषु भविष्यामि अद्य सङ्गमात् अहङ्कारात् इदं प्राप्तं दुःखं न अत्र विचारणा मूलं धर्मविनाशस्य प्रथमं यद् अहङ्कृतिः मूलं संसारवृक्षस्य यतः प्रोक्तः महात्मभिः दृष्ट्वा मौनं समादाय न स्थितः अहं समागतम्. ஸோ சம்சார விருட்சஸ்ய, அதான் அதை யாராலும் சொல்லியிருக்க? மகாத்மபிகி புரோக்தகா, மகாத்மாக்கள்லாம் சொல்லியிருக்கா. புரோக்தகன்னு சொல்லப்பட்டது என்னது? சம்சார விருட்சஸ்ய மூலம், சம்சாரத்துடைய ஆதார மூலமான, சம்சாரத்துக்கே பேஸாகிறது என்னென்னா, எத்தக எதிலிருந்து சம்சாரம் வரதோ அதோடைய மூல காரணம் என்னென்ன? இதுதான். எது? அகங்கிருதி, இந்த அகங்காரம் தான். திருஷ்டுவா மௌனம், அதை பார்த்து இப்படி இந்த அகங்காரத்தில் இப்படிலாம் வருது, இந்த கஷ்டங்கள்லாம் ஏற்படுறது அப்படின்னு பார்த்து, மௌனம் சம் ஆதாய, மௌனத்தை கடைப்பிடிக்கணும், பேசக்கூடாது. இந்த அகங்காரம் நான் 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 ஏதோ வாயை விட்டுடுறோம், அதுக்கப்புறம் மாட்டிக்கிறது. அதனால மௌனமே சர்வார்த்த சாதகம்னு சொல்லி பேசாமல் இருக்கணும். சம் ஆதாய ந ஸ்திதோகம் சமாகதம், நான் ஒரு முகமாக அப்படி நிற்காமல் போயிட்டேனே. ஸோ சமாகதம் சொன்னா ஒரு மனத்தை ஒருமுகப்படுத்தி மௌனத்தை கடைப்பிடித்து நான் அப்படி நிற்காமல் போயிட்டேன், அகங்காரத்தோட மூலத்தில் போய் மாட்டினுட்டேன். இப்போ எனக்கு இந்த கஷ்டம் வந்தது. ந ஸ்திதோ அகம், நான் அப்படி நிற்கலையே, மௌனத்தை கடைப்பிடிக்கலையே என்ன வருத்தப்படுறேன். मूलं संसार वृक्षस्य यतः प्रोक्तः महात्मभिः दृष्ट्वा मौनं समादाय न स्थितो अहं समागतम् वाराङ्गनागणं जुष्टं तेन आसं दुःखभाजनम् उत्पादिताः तथा नार्यः मया धर्मव्ययेन वै. நான் என்ன பண்ணினேன், இந்த வாராங்கன கணக்கு ஒரே கூட்டமாக வந்திருக்கேன், இந்த அப்சர கணக்கெல்லாம் கூட்டமாக வந்திருக்கேன், ஜுஷ்டம் அப்படி கூடி அவள் வந்திருக்காளேன்னு பார்த்துட்டு, ஸோ துக்கபாஜனம் தேனாசம், ஸோ இவாளால் எனக்கு இப்போ துக்கம் ஏற்பட்டிருக்கு, இவாளோட கூடி சேர்ந்ததுனால நான் அவளுக்கு போட்டியாக நான் என்ன பண்ணினேன், ததா நாரியாக உத்பாதிதாக, பொம்பளைகளெல்லாம் நான் உண்டாக்கினேன் என்னோடய சாமர்த்தியத்தை காட்டுறதுக்கு வேண்டி. மயா தர்ம வியேனவை, என்னுடைய தர்மத்தை நாசமாக்கி என்னுடைய தர்மத்திலிருந்து விழுந்து அதை செலவழித்து இப்படி நான் பெண்களை இவாளுக்கு எதிராக ஏற்படுத்தினேன். அப்போ இப்போ நான் துக்கபாஜனமாக ஆகிட்டேன், துக்கத்தை பங்கு கொள்பவனாக நான் ஆகிவிட்டேன். வாராங்கணாகணம் ஜுஷ்டம் தேன ஆசம் துக்கபாஜனம் உத்பாதிதாஹ ததா நார்யாஹ மயா தர்மவ்யயேன வை. ஆமாம், நாரியக தான் வாசிக்கணும், நாரியாகன்னு வாசிக்கூடாது. ताः तु मां बाधितुं वृत्ताः कामाताः प्रमदोत्तमाः ऊर्णनाभिः इव अद्य अहं जालेन स्वकृतेन वै. அடுத்த 2 லைன் படிங்க. बद्धो अस्मि सुदृढेन अत्र किं कर्तव्यम् अतः परं यदि चिन्तां समुत्सृज्य सत्यजामि अबला इमाः. ஓகே. தாகாத்தும் மாம் பாதித்தும் விற்த்தாக, என்ன கெடுக்கிறதுன்னு வந்தா எனக்கு பாதம்னு எனக்கு தடை, என்னுடைய தபசுக்கு தடைப்படுத்துறதுக்காக வேண்டி தான் இவெல்லாம் வந்திருக்கா, அந்த விற்த்தியோடு தான் வந்திருக்கா. காமார்த்தாக, ஒரு ஆசை உள்ளவர்கள், இவர்கள்லாம் இவரோட ஆசையெல்லாம் நீக்க முடியாது, அப்படிப்பட்ட காமத்தை பிடிக்கப்பட்டவர்கள். பிரமதோத்தமாக, அப்சரஸ் பெண்கள், பிரமதானாலே பெண்ணுன்னு அர்த்தம். ஸோ உத்தமமான பெண்கள், தேவலோகத்து பெண்கள் இப்படி வந்திருக்கா, என்ன பாதான பண்ணுறதுக்கு, எனக்கு தடை ஏற்படுறதுக்கு வந்திருக்கா இவாலாம். ஊர்ணநாபிகி இவ அத்தியாகம், நான் என்ன பண்ணினேன். ஸோ ஊர்ணநாபி என்ன பண்ணும், ஊர்ணநாபின்னு சொன்னான்னா இது 8 கால் சிலந்தி பூச்சி. ஸோ சிலந்தி பூச்சி என்ன பண்ணும், தானே ஒரு வலையை உண்டாக்கும். ஸோ ஸ்வக்ருத்தேன ஜாலேன,
தான் உண்டாக்கின வலையிலேயே தானே கடைசியில் என்ன பண்ணும், பத்தோஸ்மி தானே மாட்டிக்கும், அதுக்குள்ளேயே அது மாட்டின்ட்டு அது சிக்கின்னு இருக்கும்னு சொல்கிறாருங்க. அத்தியாகம் ஸ்வக்ருத்தேன ஜாலேன, எப்படி அந்த செலந்தி பூச்சி தான் பண்ணுற வலையில் தான் மாட்டிக்கிறதோ அது மாதிரி நான் பண்ணின வலையில் நானே மாட்டின்னுட்டேன். பத்தோ அஸ்மி திருடேன அத்திர, ரொம்ப திருடமாய் வகையில் மாட்டின்னுட்டேனே. அத்திர கிம் கர்த்தவியம், இப்போ நான் என்ன பண்ணுறதுங்க, அத்தப்பரம் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும். ஒருவேளை உத்ஸ்ருஜ்ய சிந்தாம், ஒருவேளை நான் வந்து இந்த கவலையெல்லாம் விட்டுவிட்டு இவாளை என்ன நம்ம சேர்த்துக்கிறது அப்படின்னு சந்தியஜாமி அபலாகா இமாகா, இந்த பெண்களையெல்லாம் சுத்தமாக எல்லாம் போங்கடி அப்படி சொல்லி விட்டுட்டோமானால் என்ன ஆகும்னு எல்லாம் மனசு அப்படி ஆராய்ஞ்சிட்டு இருக்கார் அவர். பண்ணலாமா, இவாளெல்லாம் விட்டுடலாமா? கேட்கலையா? ஆஹாது மாம் பாதித்தும் விருத்தாஹ காமார்த்தாஹ பிரமதோத்தமாஹ ஊர்ணநாபிஹி இவ அத்யாஹம் ஜாலேன ஸ்வக்ருதேன வை பத்ரோ அஸ்மி சுத்ருடேன அத்ர கிம் கர்த்தவ்யம் அதः பரம் யதி சிந்தாம் சமுத்ஸ்ருஜ்ய சத்யஜாமி அபலா இமாஹ शक्त्वा भ्रष्टा व्रजिष्यन्ति सर्वा भग्नमनोरथाः मुक्तः अहं सञ्चरिष्यामि विजने परमं तपः. ஸோ சர்வாக பக்ன மனோரத்தாக, நான் இவாளெல்லாம் இப்படி போக சொல்லிட்டேன்னா இனி எல்லாம் என்னெல்லாம் தொல்லைப்படாதவங்க போங்கன்னு சொல்லிட்டேனா இவாளுடைய மனோரதம், இவாளுடைய ஆசை, அந்த கற்பனை அதெல்லாம் வந்து ஈடேறாது இல்லையா, பக்னம் ஆகிடும். அவளுடைய ஆசைகள் எல்லாம் கட்டாயிடும், அவளுக்கு சரிப்படாதது. ஷப்த்வா பிரஷ்டாக விரஜிஷ்யந்தி, ஸோ அதனால என்னை சபிப்பா. என்ன பண்ணுவா, எங்களோட ஆசை நிறைவேற்ற முடியல, நீ எல்லாம் என்ன முனிவர்னு சொல்லி அவள் ஒரு 2 சாபத்தை போடுவாள். ஸோ அப்படி சபிச்சுட்டு பிரஷ்டாக ரஜிஷந்தி, அப்படி அவளுடைய ஆசை நிறைவேறாமல் அவர்கள் போய்விடுவார்கள், சொர்க்கத்துக்கு போயிடுவா, என்னை சபிச்சுட்டு போவாவாலாம். ஸோ முக்தோ அகம், சரி அப்பாடி ஒரு வழியாக விட்டுட்டாப்பா அப்படி சொல்லிட்டு விடுதலை அடைந்த நான் சஞ்சரிஷ்யாமி விஜனே, இப்படி மக்களையே இல்லாத இந்த வனத்தில் நல்ல சௌக்கியமாக நான் நடந்துட்டுருப்பேன். ஸோ பரமம் தபக, அப்படி இந்த தபஸ் பண்ணிட்டு இந்த ஆசிரமத்திலே நான் இருப்பேன் பாட்டுக்கு. ஸோ தஸ்மாத்துக்கு இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். तस्मात् क्रोधं समुत्पाद्य त्यक्ष्यामि सुन्दरीगणं व्यास उवाच इति सञ्चिन्त्य मनसा मुनिः नारायणः तदा. சரி, ஆகவே நான் கோபத்தை ஏற்படுத்தி கொள்கிறேன்றார். கோபத்தை வரவழைக்கணும். இப்போ ராமருக்கெல்லாம் கோபம்லாம் வராது, அவளுக்கெல்லாம் கோபத்தை எடுத்துக்கணும். ஸோ எடுத்துக்கொள்வேங்கிறார். உத்பாதிய, எனக்குள்ளே நான் கோபத்தை வரவழைச்சுண்டு அப்படி தான் இவளை போக சொல்லணும். ஏன்னா அவர் சாந்த ஸ்வரூபனாக இருந்தானா அவளை அனுப்ப சொல்கிறதுக்கு அவருக்கு மனசு வராது. ஸோ அதனால் நான் என்னுடைய கோபத்தை எடுத்துக்கொண்டு சுந்தரீகணம் தெட்சியாமி, இப்போ எல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்ல போகிறேன். இப்போ கோபத்தை எடுத்துகிட்டு நான் அப்படி தான் அவளை சொல்ல போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறார். அப்போ இங்கே வியாசர் சொல்கிறார், இதி சஞ்சிந்தியா, இவ்வாறு மனசில் நல்லா யோசித்து பார்த்துட்டு நாராயண முனிகி ததா, நாராயணன் சொல்லக்கூடிய அந்த முனிவர் அப்பொழுது तस्मात् क्रोधं समुत्पाद्य त्यक्ष्यामि सुन्दरीगणं व्यास उवाच इति सञ्चिन्त्य मनसा मुनिः नारायणः तदा. विमर्शम् अकरोत् चित्ते सुख उत्पादन साधने द्वितीयः अयं महाशत्रुः क्रोधः सन्तापकारकः. ஸோ சுக உற்பாதன சாதனை, ஸோ சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதை ஏற்படுத்தணும். நமக்கு சுகம் அனுப்போம், இவாளை வச்சு கட்டின்லாம் அழ முடியாது. அதனால் எனக்கு சுகத்தை ஏற்படுத்துறது என்னோடய தபஸ் தான் எனக்கு சுகம். அதனால் அதை சாதிக்கணும் நான் எப்படியாவது. அந்த சாதிக்கக்கூடிய வழியில் விமர்சம் அக்கரோத்து சித்தே, அந்த ஒரு டைரக்ஷனில் அவர் மனசை அப்படி திருடப்படுத்தி கொண்டார். அந்த முடிவுக்கு வந்தார் அவர். துத்தீயக அயம் மகாசத்ருகு குரோதக சந்தாபகாரக. இந்த சரி, எனக்கு சுகம்னு எடுக்கிற வச்சே ஒரு கோபத்தை வரவழைக்க வேண்டியிருக்கேன், கோபப்படுத்தி தானே அவளை போச்சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ அது 2வது சத்ருவாச்சு எனக்கு.
இப்போ நான் வந்து இந்த சத்தியத்தை மீறறேன், அவளுக்கு வரம் தரேன்னு சொல்லிட்டு வரத்தை கொடுக்க போகிறேன், அது ஒரு பெரிய தப்பு பண்ண போகிறேன் நான். ரெண்டாவது தப்பு என்ன பண்ண போகிறேன் நான், இந்த மகா சத்ருவான குரோதத்தை நான் எடுத்துக்க போகிறேன். சந்தாபக்காரக்காக எனக்கு மனசில் சந்தாபத்தை ஏற்படுத்த போகிறது, தவிக்க போகிறேன். ஐயோ கோபத்தை பண்ணிட்டேனே, முனிவராக இருந்துட்டு கோபிச்சுட்டேனே அப்படின்னு ஒரு சந்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய கோபத்தை நான் வர வச்சுக்க போகிறேனேன்னெல்லாம் மனசில் தோன்றதும் இருக்குது. विमर्शम् अकरोच्चित्ते सुख उत्पादन साधने द्वितीयः अयं महाशत्रुः क्रोधः संतापकारकः कामात् अपि अधिकः लोके लोभात् अपि च दारुणः क्रोधाभिभूतः कुरुते हिंसां प्राणविघातिनीम्. ஸோ காமத்தை விட மோசம் இந்த கோபம் இல்லையா? காமாத் அதிகாக லோகே லோபாதபி, லோபத்தையும் காமம் லோபம் இதெல்லாம் விட மகா மோசமான சத்ரு என்னென்னா குரோதம். ஸோ அப்படிப்பட்ட கோபம் தாருணக கொடிய குரோத அபிபூதக, குரோதத்தில் அந்த கோபம் வந்தாச்சுன்னா மனுஷன் என்ன பண்ணுறானே தெரியாது. அந்த கோபம் கண்ணை மறக்குன்னு சொல்லுவா இல்லையா? ஸோ அதில் குருத்தே ஹிம்சாம், ஸோ ஹிம்சை பண்ணுவான். கோபம் வந்தாச்சுலே பிரத்தியாருக்கெல்லாம் ஹிம்சை பண்ணுவான். பிராண விகாத்தினியும் கொல்ல கூட செய்துடுவான். பிராணத்தை அழிக்கக்கூடிய காரியத்தை வச்சு கூட செய்யக்கூடிய கோபத்தை வரவழைக்கிறதுங்கிறது எப்பேற்பட்ட தப்பு, இப்படிலாம் மனசில் தோன்றது பாவம். இதெல்லாம் வியாசர் சொல்லிட்டு இருக்கார். कामात् अपि अधिकः लोके लोभात् अपि च दारुणः क्रोधाभिभूतः कुरुते हिंसां प्राणविघातिनीम्. दुःखदां सर्वभूतानां नरकाराम् अतिदीर्घिकां यथाग्निः दर्शनात् जातः पादपं प्रदहेत् तथा. नरक आराम दीर्घिकां, नरक ஆராம தீர்கிகா. ஆராமன்னு என்னது? தோட்டம். பழத்தோட்டம் சொல்லுவோம்லே ஆராமன்ட்டு. ஸோ தீர்கிகான்னு சொன்னால் நட்டவாவி. இது எங்கே படித்தோன்னா நம்ம இதில் படித்தோம், பேர் என்ன, தயாசதகத்தில் வந்தது இல்லையா தீர்கிகா. நடவாப்பின்னு சொல்லுறது, அதாவது ஸ்டெப்பாக இருக்கிற கிணறு, பெரிய கிணறு, அதில் ஸ்டெப்பாக இறங்குவாளே, அதுக்கு பேர் நட்டவாவி. நட்டவாவின்னு பேர், அது சம்ஸ்கிருத்தில் தீர்கிகான்னு பேர். ஸோ சர்வபூதானாம் துக்கதாம், இந்த கோபம் எல்லாருக்குமே துக்கத்தை கொடுக்கக்கூடியது. நரக்கத்துடைய தோட்டத்துக்கு கொண்டு அனுப்பும். நரக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த தோட்டத்தில் போய் அனுப்பும் அந்த நட்டவாவி, அந்த பாழுங்கிணறுன்னு சொல்ல வேண்டியதான். இப்போ நட்டவாவின்னு சொல்கிறத விட அப்படிப்பட்ட நரக குழியில் கொண்டு தள்ளக்கூடியது, அந்த நட்டவாவியில் கொண்டு நம்மளை தள்ளக்கூடியது இந்த கோபம். யதா அக்னி கர்ஷனாத் ஜாதக, அதாவது அந்த கர்ஷனம்னா உராயிறதுன்னு அர்த்தம். கர்ஷன உராயிறது. இப்போது ஒரு மரத்தில் மரப்பொந்தலாக இருக்கும், ஒரு அக்னி குஞ்சை அந்த மரப்பொந்தில் வச்சேன்லாம் பாரதியார் பாடுறார். அக்னி குஞ்சு ஒன்று வைத்தேன் மரப்பொந்து, கொஞ்ச நாள் பார்த்தா காடே போயிடுது, அப்படி ஒரு சின்ன அக்னி பொறி போரும் மொத்த காடை அழிக்கிறதுக்குன்னு அவர் பாடுறார் இல்லையா பாரதியார். அது மாதிரி இந்த சின்ன தீப்பொறி ஆகப்பட்டது அது வந்து ஒரு மரத்தையே எரிக்கும். பாதபம் பிரதகேத்து ததா. ஸோ அது மாதிரி அந்த மரத்தில் வைக்கப்பட்ட ஒரு சின்ன தீப்பொறி ஆகப்பட்டது எப்படி அது உராய்ந்து அந்த மரத்தையே எரிக்குமோ, ததாத் தேக உற்பன்னக ததா குரோதக, தேகத்துக்குள்ளேயே இருந்து இந்த பொறி போல் இருக்கக்கூடிய அந்த கோபமாகப்பட்டது தேகம் தகதி தாருணக, அந்த தேகத்தையே எரிச்சுவிடும். மரத்தை அதோட சின்ன ஒரு அங்காரம் அந்த பொறிங்கிறது எரிக்கிற மாதிரி தேகத்தில் ஏற்படக்கூடிய கோபம், இது உள்ளுக்குள்ளே எதிரி, அது தேகத்தையே எரிக்கும். அதை சேர்த்து படிச்சுடலாம். ஓகே. दुःखदां सर्वभूतानां नरक आराम दीर्घिकां यदाग्निर्घर्षणात् जातः पादपं प्रदहेत् तथा देहोत्पन्नः तथा क्रोधः देहं दहति दारुणः. व्यास उवाच इति संचिन्त्यमानं तं भ्रातरं दीनमानसम् உவாச்ச வச்சனம் தத்யம் நரக தர்மசுதோ அனுஜக. ஸோ வியாசர் சொல்கிறாருங்க, இது சஞ்சிந்தியமானம் தம். ஸோ இது சஞ்சிந்தியமானம் தம், இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கார் யார்? நாராயணன். நான் என்ன பண்ணுறது, இப்போ கோவத்தை எடுத்துகிட்டு வரலாம் அனுப்பணுமா, என்ன ஏது பண்ணுறது புரியலையே அப்படி இருக்கிற சமயத்தில் பிராதரம், தன்னுடைய பிரதர், தீனமானசக, அப்படி மனசு தீனமாக போயிடுத்து, என்ன பண்ணுறது புரியாமல் தவிச்சுட்டு இருக்கிற நாராயணனை பார்த்து நரக தர்மசுதக அனுஜக, அவருடைய தம்பியான, அனுஜன தம்பி, அவருடைய தம்பியான தர்மருடைய பிள்ளையே ஆன அந்த நரன் என்று சொல்லக்கூடியவர் தத்யம் வச்சனம் உவாச்ச, உள்ளது உள்ளபடி அவருக்கு எடுத்து சொல்கிறார். இப்போ என்ன பண்ணலாங்கிறதுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்க போகிறார் நரன் நாராயணனை பார்த்து. व्यास उवाच इति संचिन्त्यमानं तं
भ्रातरं दीनमानसम् उवाच वचनं तथ्यं नरः धर्मसुतः अनुजः नर उवाच नारायण महाभाग कोपं यच्च महामते शान्तं भावं समाश्रित्य नाशय अहङ्कृतिं पराम् அடுத்த லைனை படிச்சிருங்க. புரா पुरा अहङ्कार दोषेण तपः नष्टं किल आवयोः. நரன் சொல்கிறார் இப்போ நாராயணனை பார்த்து, மகாபாகியமுடைய நாராயணரே, கோபம் வச்ச கோபப்படாதீங்கோ, மகாமதே, நல்ல புத்திசாலி பண்டிதனாகப்பட்டவர் நீங்கள், கோபத்தை எச்சன்னு அடக்கிறது. ஸோ கோபத்தை அடக்குங்கள். சாந்தம் பாவம் சமாஷித்த, சாந்தமாக இருக்கும் முனிவர்களோட அதான சுபாவம். ஸோ அதனால சாந்தம் பாவம், அந்த சாந்த சுபாவத்தை ஆசிரித்திய, அதை அடைந்து நாசைய அகங்கிருத்திம் பராம், அகங்காரத்தினால் ஏற்பட்டக்கூடிய இந்த கஷ்டத்தை நீங்கள் நீக்கிவிடுங்கள். நாசைய, அதை நாசப்படுத்தணும், சாந்த சுபாவத்தோடு நாசப்படுத்தணும், கோபத்தை ஏற்றுக்க கொள்ளக்கூடாது. புறா அகங்கார தோஷேன, முன்னாடி நம்ம அகங்காரத்தை பட்டோம், அந்த அகங்காரத்தினால தோஷம் வந்தது. தபக நஷ்டம் கில ஆவயோகம், ஆவயோகம்னு நம்ம ரெண்டு பேருக்கும் நம்ம தபசு நஷ்டமாச்சு, ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு ஏதோ பழைய கதையை சொல்ல போகிறார். नर उवाच नारायण महाभाग कोपं यच्च महामते शान्तं भावं समाश्रित्य नाशय अहङ्कृतिं परां पुरा अहङ्कार दोषेण तपः नष्टं किल आवयोः. सङ्ग्रामः च अभवत्ताभ्यां भावाभ्याम् असुरेणः दिव्यवर्षसहस्रं तु प्रह्लादेन महाद्भुतम्. ஸோ இங்கே பார்த்த அசுரன் அங்கே வந்து சகஸ்ர கவச்சன்னு அர்த்தம், அசுரனோடு போரிட்டார்ல நம்ம நாராயணத்தில் இதில் பார்க்குறோம் பாகவத்தில். இங்கே என்ன சொல்கிறாருன்னா பிரகலாதனோடையே சண்டை போட்டார்னு வருது. ஸோ பிரகலாதன்கிற அவனும் அசுர இதில் தானே, பிரகலாதனோட சண்டை போட்டோம் இல்லையா நம்மன்னு சொல்கிறார் இந்த கதையில். அந்த அசுரனோட பேர் பிரகலாதன்னு வருது. ஸோ மகா அத்புதம், பயங்கரமான அத்புதம். எப்போ திவ்ய வருஷ சகஸ்ரம் 1000 வருஷங்கள் சண்டை போட்டான். ஸோ எதனால சங்கிராமன்னு போர் ஏற்பட்டது. தாபியாம் பாவாபியாம், என்ன பாவங்கள்? கோபங்கிற ஒரு பாவம், அகங்காரங்கிற பாவம், நான்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருந்தது, கோபம் வந்தது. அந்த 2 காரணத்தினால முன்னாடி 1000 வருஷம் நம்ம பிரகலாதனு கூட ஒரு அற்புதமான ஒரு அசுரேன சங்கிராமம் போர் பண்ணினோம் இல்லையா, ஞாபகப்படுத்துகிறார் இப்போ. सङ्ग्रामश्च अभवत्ताभ्यां भावाभ्याम् असुरेणः दिव्यवर्षसहस्रं तु प्रह्लादेन महा अद्भुतम्. दुःखं बहुतरं प्राप्तं तत्रौ आभ्यां सुरोत्तम तस्मात् क्रोधं परित्यज्य शान्तः भव मुनीश्वर. शान्तत्वं तपसः मूलं मुनिभिः परिकीर्तितम्. ஸோ தத்ர ஆவாபியம்னு நம்ம 2 பேருக்கும், சுரோத்தம தேவர்களில் சிறந்தவரே நாராயணரே, நம்ம 2 பேருக்குமே பகுத்தரம் துக்கம் பிராப்தம், ரொம்ப துக்கம் வந்தது. அதை போர் பண்ணினால நம்மளுக்கு ரொம்ப துக்கம் ஏற்பட்டது. தஸ்மாத் குரோதம் பரித்தேஜ, ஆகவே நீங்கள் கோபத்தை விட்டுவிட்டு சாந்தக பவ, சாந்தமாக இருக்கணும் முனீஸ்வரரே. சாந்தத்துவம் தபசகா மூலம், சாந்தமாக இருக்கிறது தான் தபசோடைய ஆதாரமே. அதுதான், கோபப்படுறது ஆதாரம் கிடையாது, முனிவர்களுடைய ஆதாரமே சாந்தமாக இருக்கிறது. ஸோ அதுதான் மூலம் என்று முனிபிகி பரிகீர்த்தித்த, முனிவர்கள் எல்லாம் அப்படி தான் சொல்லியிருக்கா. அதனால இப்போ நீங்கள் கோபத்தை விடுங்கோன்னு சொல்கிறேன். दुःखं बहुतरं प्राप्तं तत्र आवाभ्यां सुरोत्तम तस्मात् क्रोधं परित्यज्य शान्तः भव मुनीश्वर. शान्तत्वं तपसः मूलं मुनिभिः परिकीर्तितम्. व्यास उवाच इति तस्य वच श्रुत्वा शान्तः अभूत् धर्मनन्दनः. जनमेजय उवाच संशयः अयं मुनिश्रेष्ठ प्रह्लादेन महात्मना. ஸோ வியாசர் சொல்கிறார், இப்படி இந்த வார்த்தையை கேட்டு, நரன் வந்து நாராயணன்ட்ட சொல்கிற வார்த்தையை கேட்டு அந்த முனிவர் நாராயணர் என்ன பண்ணுறார்? சாந்தகா அபூத்து தர்மநந்தனகா, தர்மருடைய பிள்ளை, தர்மரை ஆனந்திக்க வைக்கக்கூடிய அந்த பிள்ளையான நாராயணர் சாந்தமாயிட்டார். நரன் இப்படி சொன்ன உடனே ஜனமேஜனுக்கு ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரா, பிரகலாதன்னு. இதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான் அவன். சம்சயம் அயம் முனிஸ்ரேஷ்டா, முனிவரே எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது. பிரகலாதேன மகாத்மாவான பிரகலாதன் எப்பேற்பட்டவன்? விஷ்ணு பக்தன் இல்லையா, அவனுக்கு இவாளுக்கு எப்படி சண்டை வந்ததுன்னு இப்போ கேள்வி கேட்குறேன்.
व्यास उवाच इति तस्य वचः श्रुत्वा शान्तः अभूत् धर्मनन्दनः जनमेजय उवाच संशयो अयं मुनिश्रेष्ठ प्रह्लादेन महात्मना विष्णुभक्तेन शान्तेन कथं युद्धं कृतं पुरा कृतवन्तौ कथं युद्धं नरनारायणौ ऋषि. ஸோ விஷ்ணு பக்தனான பிரகலாதன் வந்து சாந்தமாக இருக்கக்கூடியவர். அவர் கூட இவாளுக்கு எப்படி யுத்தம் வந்தது? புராண முன்னாடி கிருத்தவந்தவ் கதம் யுத்தம், எப்படி யுத்தம் பண்ணினா? இந்த இவர்களும் முனிவர்கள், அவரோ பக்தனு, இவாளுக்குள்ளே எப்படி யுத்தம் வந்து? நரநாராயண ऋषि, நரநாராயண ऋषिகளுக்கும் இவனுக்கும் எப்படி சண்டை வந்தது? विष्णु भक्तेन शान्तेन कथं युद्धं कृतं पुरा कृतवन्तौ कथं युद्धं नरनारायणौ ऋषि. तापसौ धर्मपुत्रौ द्वौ सुशान्तमानसौ उभौ समागमः कथं जातः तयोः दैत्यसुतस्य च. இவாளோ தாபசர்கள்னா முனிவர்கள், தபஸ் பண்ணக்கூடியவர்கள், தபஸில் ஈடுபடுத்தக்கூடியவர்கள். இந்த ரெண்டு தர்மரோட பிள்ளைகளான இவர்கள் ரெண்டு பேரும் சுசாந்த மனசோ, ரொம்ப சாந்தமான மனசோடு உடையவர்கள் இவா ரெண்டு பேரும். சமாகமக கதம், இவாளுக்கும் அவளுக்கும் எப்படி சந்திப்பு ஏற்பட்டது? பிரகலாதன் அங்கங்கே வந்தான். ஸோ சமாகமக, அவள் கூட சேர்க்கை, கதம் ஜாத்தக எப்படி ஏற்பட்டது? தயோகன அந்த பிரகலாதனோடு இவா ரெண்டு பேருக்கும், தைத்திய சுதசியச்ச, தயோகன நரநாராயணர்களுக்கும், தைத்தியசுதன் அசுரப்பிள்ளை, ஸோ இரண்யகசிபுவோட பிள்ளையான பிரகலாதனுக்கும் எப்படி சந்திப்பு ஏற்பட்டது? तापसौ धर्मपुत्रौ द्वौ सुशान्तमनसौ उभौ समागमः कथं जातः तयोः दैत्यसुतस्य च. सङ्ग्रामः तु कथं ताभ्यां कृतस्तेन महात्मना प्रह्लादः अपि अतिधर्मात्मा ज्ञानवान् विष्णुतत्परः. ஸோ சங்கிராமம்னு போர் அவளுக்குள்ள தாபியாம், அவா கூட எப்படி வா ரெண்டு பேர் கூட அவன் அந்த மகாத்மாவான அந்த பிரகலாதன் அப்படி அவன் எப்படி பண்ணினான்? பிரகலாதனும் சாதாரண ஆள் கிடையாது, அதி தர்மாத்மா, ரொம்ப தர்மம் நிறைந்தவன், ஞானவான், ஞானமுடையவன், விஷ்ணு தத்பரக, விஷ்ணுவே பிரதானமாக அவரையே தியானிக்கக்கூடியவன். அவன் எப்படி வா கூட சண்டை போட்டான்? ஓகே. सङ्ग्रामः तु कथं ताभ्यां कृतस्तेन महात्मना प्रह्लादः अपि अतिधर्मात्मा ज्ञानवान् विष्णुतत्परः. सर्वं जगदम्बार्पणमस्तु.